ஹலோ ஆர்த்தர், சொல்றா. நான் படம் பார்த்துட்டியா? படம் பார்த்தாச்சு ப்ரோ. படம் வந்து நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு படம். எப்படியா வாய் கூசாம போய் சொல்ற, எல்லாம் மிக்சட் ரிவ்யூஸ். நானே பார்த்துட்டு வந்துட்டேன், அவ்வளோ நல்லாலாம் இல்லை. இது ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம இது பண்ண முடியாதுடா. ஏன்னா ரிவ்யூ இஷ்டத்துக்கு சொல்லுவாங்கடா. படம் நல்லா இருக்கு, தமிழ் சினிமாவை காப்பாத்தியாச்சு, அவ்வளவுதான் எங்க வேலை முடிஞ்சது. என்ன ஊம்பிட்டீங்க, தமிழ் சினிமாவை காப்பாத்தணும்லாம் சொல்றீங்க? வெக்கமாவே இல்லை. இருந்தா விஜய் பண்ண இருக்க முடியுமா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து என்னடா, அடுத்த படம் வந்து பிக்சர் வந்தா வந்துட்டு போகுது. இது என்ன இதெல்லாம் வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஆட்சியே நமக்கு தான்டா. ஊம்புட்டு என்ன தயக்கம் தல்லாபத்தி மக்கள் இயக்கம் தமிழ்நாடு நிக்கும் உலகமே வியக்கும். இனி என்ன தயக்கம் தல்லாபத்தி மக்கள் இயக்கம் தமிழ்நாடு நிக்கும் உலகமே வியக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு வீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன், லீவா எக்கர்மன் மற்றும் டாக்கிமிச்சி. கேட்குற எல்லாருக்கும் வணக்கம். என்னடா அவன் ஃபஸ்ட்டே வந்திருக்கானே, எதுவும் பைமிய காஃபி இல்லை எதுவும் பேட்ரியன் லிங்க் எதுவும் ஓப்பன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். அதெல்லாம் இல்லை. சீசன் 3 ஃபினாலே வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 1 வீக் கிட்ட டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் டைம் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்குள்ளே உங்கள் ஃபினாலே கொஷின்ஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்ம்ஸ், கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க் வந்து நீங்கள் ஆக்சசபிள் இல்லை, எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா டிஸ்கார்ட் சர்வரில் சப்போஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் டிஸ்கார்ட் சர்வரில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டிஸ்கார்ட் சர்வரோடது. அதை போயிட்டு நீங்கள் அதில் ஒரு சேனல் இருக்கும், சீசன் 3 ஃபினாலே கொஷின்ஸ்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் கேட்கலாம். ஆர்எல்ஸ் அதுவும் இல்லை இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணிருக்கேன், அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் துண்டு வீடி பாட்காஸ்ட் ஆர் மூவி ஆலோசகர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் கொஷின்களை நீங்கள் அதில் நீங்கள் சொல்லலாம் ஆர் கேட்கலாம். அது போல் நீங்கள் எது டேரு அந்த மாதிரி விஷயங்கள் எது இருக்குது, நீங்கள் வந்து எது கிரிட்டிசிசம் வைக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் அதில் சொல்லலாம். அப்ரிசியேஷனாக இருந்தாலும் அதையும் சொல்லலாம். எல்லாருமே கொஷின் தான் கேட்கணும்னு இல்லை, அதையும் சொல்லிடுறேன். ஓகே, வெல்கம் எவ்ரி ஒன். வெல்கம் டு லியோ டிஸ்கஷன் செஷன். இது வந்து அர்பன் லெஜெண்ட் எபிசோடுக்கு அதுக்கப்புறமா வரும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறப்போ ஓலி எவன்டாவன் ஹைனா மாதிரி சிரிச்சா. இது இவ்வளவு கேவலமான ஹைனாவை வந்து யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ப்ளீஸ் கீப் இட் ஹிடன். டாக்கிமிச்சி. சரி, அதான் லியோ டிஸ்கஷன் வந்து இறஞ்சிருக்கோம். லியோ ரோஸ்ட் கிடையாது, டிஸ்கஷன் தான். வெந்ததோட சேர்த்து ஆனகின் ரோஸ்டா கூட இருக்கலாம். இது ஆனகின் ஓவரா பேசணும். சரி, இது 3 பேர் இணைஞ்சிருக்கான். டாக்கிமிச்சி வணக்கம் சொல்லுங்க. டாக்கிமிச்சி வணக்கம். ஏதோ பார்ட் சவுண்ட்லாம் வருது, அமைதியா இருங்க. சரி, ஆனகின் ப்ரோ வணக்கம். வணக்கம். அர்பன் லெஜெண்ட் எபிசோடு கூப்பிடலன்னு சொல்லி டெத் த்ரெட்ஸ் எல்லாம் எனக்கு விட்டுட்டு இருந்தான் பைத்தியக்காரன். சரி, அப்படிதான் காமெடி பண்ணி அவன் இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சுக்கிட்ட அந்த மாதிரி அதான் குனில கட்டி லாரியில ஏத்திங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தான். சரி, முதல்ல நம்ம வந்து என்னோட ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கிறேன். லியோ படத்தை பத்தி என்னன்னா, இப்போ வந்து இந்த படத்துக்கு நான் இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு படத்துக்கு வச்சதே கிடையாது. இவ்வளோ ஸ்பாயிலர் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்டாகிராமை டெலிட் பண்ணி, ட்விட்டரை டெலிட் பண்ணி, நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி, நியூஸ் ஆப்லாம் இருக்குன்ட்ட எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். எதுலயும் ஸ்பாயிலர் வந்துடக்கூடாதுன்னு. அப்படியும் வந்து ஒருத்தன் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பையன் ஊர்ல இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தன் போன் அடிச்சு, மாப்பிள்ள அந்த குள்ளமா ஒருத்தன் வருவான்ல கைதி படத்துல, அவன் வரான் மாப்பிள்ள கன் எடுத்துட்டு அப்படின்னா. ஐயோ இவங்க என்ன சொல்றது. அப்புறம் டாக்கிமிச்சி போன் அடிச்சு என்ன ஆத்தர் ரோலக்ஸ் லியோ ஃபைட் சம் மொக்கையாமே அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னென்னவோ சொல்றீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவன் போனே எடுக்கல. இல்ல ஒருத்தரு இன்னொருத்தன் சொல்லியிருந்தான் பத்தியா, அதான் சொன்னேன்ல, எல்சா வந்து ரோலெக்ஸோட லவ்வரு. இஷ்டத்துக்கு போடுவானுங்கடா அவன். இல்ல இவனுங்க இப்ப பேசிட்டு இருக்கானுங்கல்ல,
இந்த படத்தை பத்தி லியோவை பத்தி பேசிட்டு இருக்கானுங்களா. படம் வந்து ரொம்ப ஒரு மிக்சட் ரிவ்யூ வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து லோகேஷே வீட்டுல இந்த படத்தை பத்தி பேசாம டிப்ரெஷன்ல உட்காந்துருப்பான். இவங்க வந்து லோகேஷ் அடுத்து என்ன பண்ண போறாரு தெரியுமா, அவர் இதுக்காக தான் குறியீடு வச்சாருன்னு தெரியாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவனெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கடைசியா அத ஒன்னா சேர்ந்து அடிப்போம் இந்த ஃபேன் பேஸ. ஒரு நல்லா அதான் இரு நான் இதை சொல்லிடுறேன். அதான்டா இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு போய் சொல்லு அதான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு போய் என் எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யல அப்படிங்கறதுதான் வந்து சோன்லி மை கருத்து அபவுட் திஸ். அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. எக்ஸாக்ட்லி அதுதான். ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தது என்னன்னா, படம் வந்து பீமர்லாம் இருக்காது கண்டிப்பா வந்து ரொம்ப மோசமான இருக்காதுன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு மோசமா இல்ல. பட் வந்து மோசமான இல்ல, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு எதிரா ஆயிடுச்சு. சரி டாக்கி மிச்சு என்ன ரொம்ப நேரமா ஏதோ குதிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ண போற? இதுக்கு மேல பேச உள்ளனா நானே கட் பண்ணி விட்டுருவேன் கைக, அதனால சொல்லலாம்னு. சரி காமெடி பண்றதா பேசு. டேய் ஒண்ணு சொல்லவா, இந்த சர்வர்ல உனக்கு பர்மிஷனே கிடையாது. ஓஹோ மறுபடியும் ஹைனா மாதிரி இருக்கா. இப்ப ஹைனா மாதிரியே இருக்கா நீ பேசுனது. பேசி காட்டுறோம். சரி நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், புதுசா எதுவும் பண்ண வேணாம், மூடிக்கிட்டு என்ன சொல்லுங்க சொல்லு. படம் வந்து நான் இது வரைக்கும் ஒரு விஜய் படத்துக்குலாம் இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்சதே இல்ல. என்ன விஜய் என்ன விஜய் படத்துக்கு மண்டே உடைச்சிருவேன். என்ன விஜய் படத்துக்கு விஜய் சார்னு சொல்றேன். அவன் இப்ப என்ன அவன் தெரியுமா, அவன்லாம் இப்ப நாய் கூட மதிக்காம போயிடுச்சு. யாருடா? புஷியா? புஷி இல்ல, அது யார் தெரியுமா சொன்னது? எனவேஷன் பிளஸ்னு ஒரு அவனுங்க சொன்னானுங்கதான். இப்ப புஷி ஆனந்த் வந்து இது மாதிரி என்ன விஜய்னு சொல்றீங்க, விஜய் சார்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னான். இந்த மோட்டோ விளாகர் இருக்கான்ல, அது யாருனாக்கா நம்ம ஒரிஜினல் ஆர்த்தர் மார்கன் இவன் தான். அதுதான் அந்த மோட்டோ விளாகர். ரிவீல் பண்ணிட்டேன் உனக்கே தெரியாம உன்னை ரிவீல் பண்ணிட்டேன். ரொம்ப துடிப்பாங்க ஏதாவது சொல்லிட்டாலே. அவன் பேரு வந்து இனோவேஷன் பிளஸ், அவன் பேரு. சரி நீ கண்டினியூ பண்ற. இவ்வளவுலாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சதே இல்ல. நானும் டிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப இது பண்ணிதான் கிடைச்சதே எனக்கு. ஆனா வந்து போயிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் 2 சீன்லயே வந்து தூக்கம் வர மாதிரி லைட்டா வந்து நான் தூக்கம் வரது பாட்காஸ்ட்லயே தூக்கம் வரும். எல்லாம் என்ன எதா பேசினாலும் தூக்கம் வரும் உனக்கு. நீ தூக்கத்தை பத்தி பேசவே பேசாத. சும்மா ஒரு எபிசோடு சுறுசுறுப்பா பண்ணான்னு போனா தூக்கம் வருது ஆர்த்தர் எனக்கு அப்படியே கொஞ்சம் மூடி ஏத்தி விட்டீங்கன்னா அப்படியே நான் வந்து உட்கார்ந்து இருப்பேன் எபிசோட்ல, இல்லைன்னா நான் அதிலே தூங்கிடுவேன். என்னோட ஜாலி பண்ணி என்னோட பேச வைங்க. ஏன்னா எனக்கு இந்த வேலைதான் நான் பாத்துட்டு இருக்கேன் இங்க. வெளியே வருது பாரு. நீ அப்படிதான் சொன்ன. எனக்குலாம் டிக்கெட் ஈஸியா கிடைச்சிச்சியா, 300 ரூபாய் தான். கீழே நின்னுட்டு இருந்திருப்பான். இல்ல எனக்கும் தான் 500 ரூபாய்க்கு டிக்கெட் தரான்னாங்க. நான் 100 ரூபாய்க்கே போய்க்கிறேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் போனேன். சரி இருங்க, அடுத்த நாள் இல்லடா இன்னைக்கு சாயந்தரம் தானே போயிட்டு வந்தோம். எச்சக்கலை இப்பதானே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். படம் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள்னு சொல்றேன். அதை அரைக்குறையா கேட்டுட்டு பேசிட்டு இருக்கிறேன். மூடிட்டு சொல்லு, அடுத்து சொல்லு. அந்த பயம் இருக்கட்டும். அதாங்க எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணலங்க. எனக்கு வந்து நான் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேனோ, ரொம்ப தலைவரா இருக்குமோ, இதுதான் வந்து நல்ல படமோ அப்படின்னு எனக்கு வந்து கேள்வி வந்துருச்சு. அதான் உண்மையை சொல்ல போனா நான் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோமோ. லோக்கி வந்து அவரோட ஃபுல்லா கொடுத்துட்டாரு, ஆனா நம்ம தான் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோமோன்னு எனக்கு ஒரு திங்கிங். அவர் ஃபுல் எல்லாம் கொடுக்கல, இது வந்து ஃபார் ஃப்ரம் ஃபுல். இது ஏன்னா வந்து லோக்கியோட இதுனா அந்த கைதி படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து உட்கார்றதுக்கு நேரம் இருக்காதா, உட்கார்ந்து நீ தியேட்டர்ல எவ்வளவு ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும். அந்த கேமரா ஆங்கிள்ஸ் என்ன இல்ல அதான் சொல்றேனே, உனக்கு போன் எடுக்கிறதுல நேரமே இருக்காதுடா. கைதி படத்துல என்னடா போனை எடுத்தா கூட அடுத்த சீனே ஒண்ணு வந்து உட்கார வச்சிருவான். அந்த மாதிரி இருக்கும் ஸ்கிரீன் பிளே. அதே மாதிரி ஏன்னா போன் பாக்கெட்ல இருக்கும். இவனை பேக்கிங் வச்சு அவனோட ஹோல்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் அண்ட் பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா கைதி படத்துக்கு ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா அது வந்து ஒரு அவனோட ஆர்ஜின் ஸ்டோரி கிடையாது. ஆனா இது வந்து ஆர்ஜின் ஸ்டோரி கொஞ்சமா டைம் கொடுக்கணுமோ. அதுக்கு ஒரிஜினல் என்ன தெரியுமா, பெரிய ஹீரோ சுட்டுதாம்பர் என் பாயிண்ட சுட்டுதாம்பர். டேய் நீ சொன்னது என்னது,
நீ கைதி கூட கம்பேர் பண்ணி சொன்ன, கொலை பண்ணி ஏய் ஒண்ணு. இல்ல ஒன்னே நான் சொல்றேன். இப்ப ஆ. இவன் வந்து இப்படி எல்லாம் இவனை பேசுறானே, இவனை புள்ளி பண்ணாதான்னு சொல்லிட்டு ஃபினாலே கொஸ்டின்ல ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான், பாவம் ப்ரோ ஆனிக்கின புள்ளி பண்ணாதீங்க ப்ரோ ஆ, ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஒருத்தன் ப்ரோ. சொல்லியிருக்கான். இந்த மாதிரி இல்ல, நான் சான்ஸ் கொடுக்கும்போது பேசுறது கிடையாது, அவன் பேசிட்டானா என் பாயிண்ட சுட்டுட்டான், நீ வந்து என்ன பாக்கெட்ல இருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவன் பாயிண்ட சொல்லிட்டான். ஆ, அதுக்கே வந்து அந்த பாயிண்ட் அவன் சொல்லவே இல்லை, ஏமாத்துறான் பாரு அவன். அதான் சொல்றேனே, பித்தலாட்டம் ஆ, எல்லாம் நல்லா பண்ணுவான். சரி நீ சொல்லி அதாங்க. முடி. இதாங்க அடுத்த ஆனிக்கின்னு வரும். ஸ்டோரியா இருக்கிறதுனால படம் வந்து ஸ்லோ பேஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு இதுங்க, வேற ஒண்ணும் இல்ல. ம். சரி ஓகே ஆனிக்கின், நீங்க உங்க முதல் கருத்தை சொல்லுங்க, அப்புறமா நம்ம போலாம். சொல்லவா? என்னன்னா படம் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரே நிமிஷம் அனிக்கன், போதும். ஆ. போயிடலாம். இது சும்மாறா அவன் பேச வர்றான். சொல்றேன். என்ன நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அந்த சில ஃபிளாஸ் என்னன்னாக்க அந்த இது டக்கிமிச்சு சொன்னேதான், இது இந்த எல்சியூங்கிற யூனிவர்ஸ்ல எந்த கேரக்டருக்கும் ஆரிஜினே கொடுக்கல. அதுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு சொல்லாம, அது இப்ப பிரசன்ட்ல போறது மட்டும் அந்த இது அந்த ஒரு அது ஈவெண்ட்டை மட்டும் காமிச்சிட்டு இந்த 2 படமுமே அப்படிதான் இருந்துச்சு. கைதியும் சரி, விக்ரமும் சரி அப்படிதான் இருந்துச்சு. லியோ வந்து ஆரிஜின் ஸ்டோரியா வந்துருச்சு. இன்கேஸ் கைதி வந்து டெல்லிக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் வச்சு ஆரிஜின் சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இதுல ஒரு கிடைச்ச ஒரு ஸ்லோ ஒரு டயர்ட்னஸ் அதுலயும் கிடைச்சிருக்குமோன்னு எனக்கு ஒரு தாட்டு. இப்போ அந்த ஆர்ஜின் ஸ்டோரி வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இப்படி இருந்தான் அவன் அப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி விட முடியாதுடா. ஆனா இந்த கதைக்கு பேஸ் பண்ணி பார்த்தா, ஏன்னா அவன் எதனால இப்படி அவன் ஒளிஞ்சிருக்கான், எதனால அவனை லியோவை தேடுறானுங்க. இப்போ அவனுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப லியோன்னு அவனை ப்ரூவ் பண்ண வைக்கணும், இவன் தான் லியோன்னு ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லி அவன் அவ்வளவு போராடுறாங்கல்ல. அந்த கிளவுன் அண்ட் கோ இருக்கானுங்கல்ல, அந்த கிளவுன் அண்ட் கோ வந்து போராடுறாங்கல்ல, அது வந்து அதுக்கான ஒரு ரீசன் வேணும்னா அதுக்கு ஸ்டோரி வச்சுதான் ஆகணும். பட் அதுல ஒரு விஷயம் வித்தியாசமா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம்னா, இப்படி ஒரு கிரிஞ்சா வந்து ஒரு தங்கச்சி எனக்கு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்களால வந்து இது அப்படின்னு சொல்லாம, அவங்க அத பத்தி சொல்லாம இவனுங்க வேற மாதிரி ஒரு மன்சூர் அலிகான் வந்து நரேட் பண்ணால. ஆனா மன்சூர் அலிகான் தானே செம ஃபன்னு. மன்சூர் அலிகான் இல்லடா, அதுக்கு சொல்ல அவனை பத்தி அவன் நல்லா இருக்கான்னு சொல்லல, அவன் வந்து வாய்ஸ் ஓவர் கிட்டே போய் வாய்ஸ் ஓவர் பேசினான் பாத்தியா, அதான்டா செம காமெடி. கௌதம் மாஸ்டர் போய் வாய்ஸ் ஓவர்ல பேசிட்டு இருக்கான், செம்ம சிரிப்பு எனக்கு. நான் தியேட்டர்ல சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறோம். கடைசியா வரும். அதான் இப்போ அந்த ஸ்டோரியில வந்து வாய்ஸ் ஓவர் மாதிரி சின்னதா வந்து இது மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி கிளிம்ஸா, இவன் ஃபர்ஸ்ட் அந்த விஜயோட டைட்டிலுக்கு ஒரு காமிக்கல் ஸ்டைல்ல வந்து ஒண்ணு பண்ணியிருந்தான்ல, தளபதி அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற லெவல்ல இருந்துச்சு. அது மாதிரி கூட அந்த ஸ்டோரியை சின்னதா கிறிஸ்பா சொல்லி முடிச்சுட்டு இப்ப இருக்கிற அந்த பார்த்திபன் கேரக்டர் நிறைய போக்கஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இதை நரபலி கொடுக்குறேன், நான் வந்து நீ பண்ணுவது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து வாண்டேஷன் பண்றேன்னு சொல்லி என்னமோ பண்ணி வச்சிருந்தாரு. உன்னை விட மாட்டேன் அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப போஸ்ட் ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி விஜய் உயிரை கொடுத்து அந்த பார்த்திபன் கேரக்டர் வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தானோ அவ்வளவு அழகா ஒரு சீனுமே விஜய் வர சீன்லாம் அவ்வளவு வந்து நான் ரசிச்சு பார்த்தேன். ஏன்னா அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தான். செகண்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக்னால வந்து என்னடா இது இப்படி இவ்வளவு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற இவ்வளவு எஃபர்ட் போட்டு நடிச்சதை வந்து இப்படி கெடுத்து விட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிளாஷ்பேக் எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல நீ சொல்ற சஞ்சய் தத் இது பண்றது இதுதான் உனக்கு சிரிப்பா வந்துச்சுன்னு எனக்கு, ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு ஹாண்டிங்கா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. எனக்கு ரிச்சுவல சொல்றான். சரி ரிச்சுவல் எல்லாம் கொடுக்கும்போது அவன் பண்றவன் என்னடா இவ்வளவு டார்க்கா பண்றான் அப்படிதான் தோணுச்சு. இவ்வளவு தற்கொலையா நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணிட்டான் கிரிஞ்சு பண்ணிட்டானேன்னு. ஆனா நீ சொல்ற பாத்தியா எனக்கு ஹாண்டிங் வந்துச்சுன்னு, அப்படிதான் நிறைய பேருக்கு இருக்குமோ அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது. அப்போ நிறைய பேருக்கு கிரீப்பியா இருந்தா அப்போ ஓகே, திஸ் இஸ் சக்சஸ் இல்ல. அவங்க இன்டென்ஷன் அதான்டா, ஆனக்கின்னு சொல்ற இன்டென்ஷன் தான் வச்சது. இது வந்து இந்த மாதிரி ஒரு நரபலி கான்செப்ட் எல்லாம் வந்து ரொம்ப இவ்வளவு வில்லன் இப்படி பண்ணிலாம் ஒரு டீப்பா வந்து, ஆனா இருந்தாலும் நான் சொல்றேனே அந்த நரபலி கான்செப்ட் நல்ல கான்செப்ட்னு வச்சுக்கேன். நரபலி கொடுத்தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நல்ல கான்செப்ட் வச்சுக்கோ, ஆனா அவன் எடுத்த விதம் தப்பு அந்த விஷயத்த. அவன் இப்போ விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ல அழுவான், கதறி அழுவான்ல,
அம்மா அந்த அந்த பொண்ணு பேரை கூப்பிட்டு சின்ட்டுன்னு சொல்லிட்டு அழுவும். அதெல்லாம் அவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். நல்ல சூப்பரா நடிச்சிருப்பான். சோ விஜய்கிட்ட வந்து அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. கதறி கதறி அழுகிறதுக்கு அந்த அது வர தெரியுமா இந்த இதுல பயமா இருந்துச்சு. சாண்டியை பார்த்தாதான் சரி அது வரேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் படத்துக்குள்ள போகும்போது வரலாம். இப்போ அந்த செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக் சீன்ல பார்த்தேன்னு வச்சுக்கேன். இப்போ அந்த மூஞ்சில கோலமாவை கொட்டி அவனுக்கு விஜய் கட்டி போட்டுறாங்களா, விஜயும் எல்சாவை கட்டி போட்டு வச்சுறாங்களா. இப்போ விஜய் வந்து அந்த இடத்துல கட்டி போடாம இருந்து வேற ஒரு இடத்துல வச்சு இது மாதிரி நரபலி கொடுத்து அவன் தங்கச்சி செத்து போயிட்டான், அதனால விஜயோட ரேஜ் வந்து வெளியில வருதுன்னு காமிச்சிருந்தா கூட இவன் ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னான் தெரியுமா, லியோ அது வந்து பார்த்திபனா தான் 4 பேர் போதும், லியோவா இருந்தா ஊரே போனா கூட பத்தாதுன்னு சொன்னால அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு சீன் இருந்திருக்கும். பட் இவன் என்ன பண்ணா, அவனை உட்கார வச்சு வில்லனுக்கும் இவனுக்கும் ஃபேஸ் ஆஃப் நடக்கணும். அதுக்கப்புறம் இவன் சேர் ஒரு அட்டை சேரை உடச்சுக்கிட்டு வந்து ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு காமெடி பண்ணணும்னு அந்த ஒரு இது யோசிச்சிருக்கான் தெரியுமா. அது வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட். இது சுத்தமா சொல்றேன் 100% இது லோக்கி படம் கிடையவே கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கிற படம் 100% வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் டைரக்டர் படம் கிடையவே கிடையாது. இது வந்து ஃபுல்லாவே ஆக்டருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டதுதான் இந்த ஸ்கிரீன் பிளே. ஆர்த்தர் இப்ப புரிஞ்சிருச்சுடா. இது என்னன்னா இப்ப பைத்தியக்கார மாதிரி சொல்லுவான் பாரு, என்னோட தியரி தான் இது. என்னன்னாக்க இப்ப அஜித் வந்து டிரைவ் போறாரு, வண்டி எடுத்துட்டு ஊர் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு. இப்ப ரீசெண்டா ஹிமாலயாஸ் போனார்ல, கரெக்டா? எதுக்காக போனாரு? இல்ல அது ரீசெண்டாலாம் இல்ல, அவர் எங்க போறான்னு அவருக்கே தெரியாது. வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது போயிடுறான், அவ்வளவுதான். இல்லடா அசர்பைஜான்ல போயிட்டு நம்ம பதுங்கி இருந்திருக்கான் ஹோட்டல்ல. அங்க போய் இவங்க கேமராவெல்லாம் எடுத்துட்டு போய் ஷூட்டிங் நின்று இருக்காங்க. டேய் இங்கேயும் வந்துட்டீங்களாடா நீங்க சொல்லிட்டு ஆச்சரியத்துல அஜித் ஜாலியா பாத் டப்ல படுத்துட்டு அப்பாடி மகிழ் திருமணிட்டு இருந்து தப்பிச்சாச்சுரா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பானா. வெளில மகிழ் திருமணி பால்கனில இருந்து எட்டி பார்த்தா நிப்பானா. என்னடா இங்கேயும் வந்துட்டீங்க. சேர்றா இது கேள்றா. ஹிமாலயஸ் போனாப்ல, போற வழியில லியோ ஷூட்டிங் போயிருப்பாப்ல. விஜய்க்கு தெரியாம லோகேஷ் கையில காசை கொடுத்து ப்ரோ முடிச்சு விட்டுரு அப்படின்னு இருப்பாப்ல. செகண்ட் ஹாஃப்ல ஏகே எல்லாம் என்னமா, ஏகே வந்து காசு கொடுத்தெல்லாம் முடிக்க மாட்டாரு. விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணிடுவாரு. விஜய் அந்த ஒரு புல்லட் வச்சிருக்கீங்களா படம் ஷூட்டிங், அதை எடுத்துட்டு பின்னாடியே வாங்க மூட்டையை கட்டிடு. நமக்கு நம்மளே வந்து குழி நோண்டிக்கணும், நம்ம யாரையும் காசு கொடுத்தெல்லாம் குழி நோண்ட தேவையில்லை. ஏகேவை பத்தி இழுக்காதீங்கடா. எனக்கு வர வர வேற ரொம்ப பேசுறாங்க. எதுக்குடா ஏகே ஓவரா அடிக்கிற, ஏகே ஓவரா அடிக்கிறாங்கிறாங்க. என்ன பண்றது? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல லியோ 5 ஜிபிக்கு ஒரு பிரிண்ட் வந்திருக்கு. 4K பிரிண்ட் மாதிரி இருக்குடா. 1080pல ப்ரீ ஹெச்டி ரிப்னு விட்டான்டா அவன். ப்ரீ டிவிடி தானடா விடுவான், ஹெச்டி ரிப்னு சொல்லி ஒண்ணு விட்டான்டா 5 ஜிபிக்கு. சூப்பரா இருக்கு பிரிண்ட். சரி ஏதோ ரிவ்யூ கேக்குறவங்க எல்லாருக்கும் இந்த படத்தோட அந்த ஹெச்டி பிரிண்ட் வேணா வந்து என்னையா ஆர்த்தர் மோரகனியா அனுப்புங்க. கேட்காதீங்க ஏங்க, யாரும் கேட்காதீங்க. போய் படம் பாருங்க, நல்லா இருக்கு, என்ஜாயபிளா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே போங்கடா. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் சீன் பை சீனா போங்க. நடுவுல நம்ம அடிக்கிறதுன்னு அடிக்கலாம், அப்ரிஷியேட் பண்றதுன்னா அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். நான் அப்ரிஷியேஷன் தான்ப்பா. பட் ஆனா டிஸ்கஷன் லைட்டா இதுல ஃபிளாஸ் இருக்கு, அது சொல்வேன். லைட்டா எப்படி ப்ரோ? ஒரு 2.25 மணி நேரத்துல ஒரு 3/4 மணி நேரம் இருக்குமா? சரி கொஞ்சம் அமைதியா. ஆனா எனக்கு ஒரே ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்ன தெரியுமா, நம்ம ஜிவிஎம்சி வந்து நல்லா பண்ணிருந்தாரா ஓரளவு. ஜிஎம்சி இப்ப இதுல 10 தலையில என்னல செலும்புறேன், என்ன செலும்புறேன், என்ன ஏஜிஆர் அந்த மாநில என்னமோ என்னடா பண்ற. இல்ல சிட்டிக்கு கோவம் வருதுங்கிற மாதிரி சப்ஜெக்டுக்கு உணர்ச்சி இருக்கு, இந்த மாதிரிதான் சொல்றேன். பரவாயில்லடா, ஜிவிஎம்சிய புடிச்சு நடிப்புலாம் வாங்கியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஜிவிஎம்சி இதுக்கப்புறம் படம் நடிக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இதுல முக்கியமா 3 டைரக்டர் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒருத்தர் வரும்போது நான் தியேட்டர்ல அழுதுட்டேன். என்னடா புசுக்கு முடிச்சு விட்டீங்க, பேரை கூட போடலையடா, டைட்டில் கார்டு கூட. சரி நீங்க வாங்க நீங்க இதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து போங்கடா. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடிட் பண்ண மாட்டான்டா. நீங்க பேசா ஏன்டா, இவன் கண்டிப்பா எடிட் பண்ண வச்சிருவாங்க போல. இவன் மியூட் போயிட்டான்டா, அவன் தூங்கிட்டான்டா, அவன் குடிகார பையன். இல்ல நான் கடையில இருக்கேன்னால, அது கடையில இல்ல டாஸ்மார்க்ல நின்று இருப்பான். அண்ணே ஒரு ஓல்டு மார்க்கு. ஏன் ஒரு 2 நிமிஷம் உங்க 2 பேரும் சூத்த மூடிட்டு இருக்க முடியாதா ஒரு போன் பேசுற வரைக்கும்? யாரா வந்து திட்டுறான்? யாரா? உங்களுக்கு தான் கேக்குறேன், உங்க 2 பேரையும் தான் கேக்குறேன். சரி ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் போல. சரி படம்
கடந்து போறதுதான் நல்ல வழி பண்றலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே எனக்கு வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. என்ன தெரியுமா, அந்த பேர் வந்து அந்த கண்ணுல இருந்து வர்றது அது எல்லாமே வந்து அது ஃபர்ஸ்ட் சீன் இல்லடா அது. ஃபர்ஸ்ட் சீன் இல்லங்க, டைட்டில் கார்டுங்க அது. போதுமா? உடனே வந்து ஊருக்குள்ளார வந்து ஒரு ஹைனா வர மாதிரி காட்டுறாங்களா? ஆமா. அத இல்ல வந்து அதுக்கெல்லாம் முன்னாடி தான் காட்டுறாங்க. அதாங்க அது ஊருக்குள்ளார ஹைனா வந்துரும். அது வந்து ரேண்டமா எல்லாரையும் கடிச்சு போட்டுருக்கும். ஏன்னா அது பயந்து போயிட்டு எல்லாரையும் கடிச்சிட்டு இருக்குமா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் கூப்பிடுறாங்க. ஆனா வந்து யாருமே வரல. வரமாட்டாங்க. ஏன்னா அது ரெஸ்க்யூ பண்றதுக்கு. எப்படி ட்ராப் பண்ணி பிடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது அவங்களுக்கு. அது தெரியாததுனால அது அப்படியே அது இட் கோஸ் ஆன் கில்லிங் ஸ்ப்ரீ. எல்லாரையும் கொன்னுகிட்டே வந்துட்டு இருக்கோம். அப்பதான் வந்து நம்ம ஜிவிஎம்சிய வந்து காட்டுறாங்க. ஆனா இதுல ஒண்ணு சொல்லியானும், ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் சினிமாவோட கோலிவுட்ல ஒரு சாட்டிஸ்ஃபையிங் சிஜிஐ, ப்ராமிசிங் சிஜிஐ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்லா பண்ணிருக்காங்க. இவரு வந்து நம்ம ஆளுக்கு போன் பண்றாரு. நம்ம பார்த்திபனுக்கு போன் பண்ணி, பார்த்திபன் இது மாதிரி நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. பார்த்திபன் வந்து அப்ப அவங்க பையனை கூட்டுன்னு ஸ்கூலுக்கு போறாரு. ஆனா வந்து எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, பார்த்திபன் பையன் மூஞ்சியும் லைட்டா பாக்குறது ஹைனா மாதிரிதான் இருந்துச்சு. நான் அதை தியேட்டர்லயே கத்திட்டேன், என்னடா இவன் மூஞ்சியும் பார்க்க ஹைனா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஹைனாவை துரத்திட்டு நம்பால் போறாரா. நம்பால் போயிட்டு நான் வந்து அதை ரவுண்ட் அப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கவன்னா 1 நம்பர் மழுமட்டை போல ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டானுங்க போல. அதை துரத்திட்டு வந்து ஸ்கூல் பக்கம் எடுத்துட்டு வந்து ஒதுக்குறானுங்க பைத்தியக்காரங்க. இட்ஸ் ஹேப்பனிங் இன் நார்த் ப்ரோ. இட்ஸ் கேஷுவல் டே. அது. ஆனா ஒரு விஷயம்டா, ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பாராட்டணும் அப்படின்னா, இந்த சீன்ல ஹைனாக்கு இவங்க போட்ட உழைப்பு வந்து பக்காவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிராபிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. கரெக்டா அது எப்படி சொல்றது, அவன் இன்டர்வியூல எல்லாம் சொன்னான் இது மாதிரி இந்த கிராபிக்ஸ் நல்லா இருக்கும்னு. அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி சூப்பரா கிராபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா அந்த கார் கிராபிக்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ரொம்ப கேமிங்கா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் ஒர்க் ஆச்சு. ஆனா அதுல பிசிக்ஸ் தான் ஒர்க் ஆகும். பிசிக்ஸ் தான் அதுதான் சொல்றேன். ரொம்ப ஒரு மாதிரி சினிமேட்டிக் லிபர்ட்டியை ஓவரா எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது அதெல்லாம். இல்ல அது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த ஸ்லீப்பிங் டாக்ஸ்ல இருந்து ஜம்ப் பண்ணுவோம்ல, அதேதான் அந்த மாதிரி தான் தோணுச்சு. நம்ம ஜிவிஎம்சி கிட்ட வந்து இது கன்னு கொடுத்து சுடுறான்னு சொல்லிடுறாங்க. எங்க தியேட்டர்ல டாக்கிமிச்சு ஜிவிஎம் வரப்ப குருவாயின்னு கத்துனாங்கடா. அதெல்லாம் வந்து கீட்டு கத்தின்னு இருந்தேன். நீ என்னன்ற எல்லாம் அமைதியா தான் உட்காந்துருந்தானுங்க. சரியா, இது சுடுறாரு. ஆனா வந்து எது புல்லட் ஸ்டக்குன்றாரு. சரியா, அது எப்பயும் நடக்கிறது இல்ல, அப்படிதான் நடக்கும், நடந்துருது படம். சரியா, இவர் வந்து அத கைய இது புல்லட் ஸ்டக் ஆகுறத சொன்னேன். நான் கண்ணை தானே சொல்ற. ஆமா, சரி டார்க்கா பேசிட்டு இருக்கான்டா அவன். சரி கொடுங்க, இந்த படத்துல தான் காமெடி அவ்வளவு இல்ல, நம்மள காமெடி போட்டுப்போம். காமெடி இல்லாத ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா உண்மையாவே சொல்றேன், உண்மையிலேயே சந்தோஷம். அண்ணா அப்புறம் வந்து அவன் தான் என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு போயிட்டு அர்ஜுன் தாஸ் கிட்ட சொல்லி, நான் ஒண்ணு பண்ணலன்னா அவன் தான் என் கைய வச்சு அவன் கையில அடிச்சுக்கிட்டான் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸ் கிட்ட ஐயோ அர்ஜுன் தாஸ் கிட்ட சொல்லியிருந்தான். அவ்வளவுதான். அர்ஜுன் தாஸ் தான் என்ன சொல்றான், பைத்தியமாடா நீ. அர்ஜுன் தாஸ் இருங்க, நான் வேற அவன் பேரு கரெக்டா இது நோட் பண்ண மறந்துட்டேங்க, அவங்க அப்பா பேரை. சரி நீ போ, அடுத்து போங்க. சரியா, யாருங்க? விஜய் பையனா? விஜய் பையன் பேரா? இவங்க விஜயோட அப்பாங்க அந்த படத்துல. இவன்டா நம்ம சஞ்சுடா. சஞ்சு. சரி, அவன் அந்த படத்துல அவன் பேரு என்னது? அவன் பேரு இவன் ஹெரால்ட் தாஸ். இல்ல ஆண்டனி தாஸ். சரி, அத அப்புறமா வச்சுக்கலாம். சரியா, ஜாவ்லின் த்ரோ, அந்த ஜாவ்லினை வச்சு அந்த இதை வர குத்திடுறானுங்க. குத்திட்டு அத வந்து கூட்டு போய் ஜூல விட்டுறாங்க. அப்புறமா அதை எப்படி இவன் அடாப்ட் பண்றான்னு எனக்கு தெரியல. அடாப்ட் பண்ண வீட்டுலாம் வச்சுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். போடலாம். செத்த மாடு மாதிரி சொல்றியாடா, எவ்வளவு ஒரு சூப்பரான சீன்ரா அது. ஃபர்ஸ்ட் சீன்லாம் இல்ல ஐயோ, அது அவங்களே அது ஸ்கிரீன் பிளேலயே காமிச்சிருப்பாங்க. விஜய் எப்படி அந்த ஹைனாவை டெம்ப் பண்றாங்கிறது அது அழகா
சரியா? என்ன சொல்ற? எப்படி பண்ணுவோம்? டேய் சிரிக்காதீங்கடா. நீ டெம்ப் பண்ணுவான்னு சொன்னதும் அந்த ஐனா அவன் முதுகுல ஏறி உட்காந்துக்கு தெரியுமா, அவனை படுக்க போட்டு இது இங்க பாரு, இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். அடி வாங்க போறீங்க நீங்க. அதெல்லாம் கட் பண்ண கூடாது. எனக்கு அதான் ஞாபகம். சரியா? இது மாதிரி எப்படி அந்த ஹைனாவை கண்ட்ரோல் பண்றான், எப்படி அது அவனை அந்த ஹைனாவை பெட் பண்றாங்கிறத காமிச்சிருப்பாங்க. அது ஐநா சார் சோசியல் அனிமல் அப்படிமான்ல, அப்புறம்டா வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு காட்டுல கொண்டு போயிருக்கான். அதெல்லாம் உண்மைதான். ஐநா சார் சோசியல் அனிமல்னு சொல்லிட்டு அது வீட்டுல எடுத்துட்டு வந்து தனியா வச்சிருப்பான் ஜூல. எடுத்துட்டு போய் விட வேண்டியதானே எங்க கிளான் இருக்குன்னு பாத்து. அப்பதானே அதை வச்சு ஒரு குரலி வித்த காட்ட முடியும், காசு முடியும். இல்ல நான் கேக்குறேன், ஊர்ல இருக்க எல்லா இப்ப ஒரு கதை இருக்கு, நம்ம தேவரையா வந்து புலிய வளர்த்தாரு, அவர் மட்டும் புலி வளர்க்கலாம், விஜய் ஐனா வளர்க்க கூடாதா? நான் கேக்குறேன். தேவரையாவை பத்தி பேசணும்னா நிறைய போகும். இன்னும் 2 வளர்த்தாரு, 2 பெருசு பெருசா. அது மாதிரி விஜய் வளர்க்க சும்மா இருக்கா? லியோல 5 நிமிஷம் தான்டா போயிருக்கு, இன்னும் 2.25 மணி நேரம் இருக்குடா படம். சரி, தேவரையா பாடி ஷேவிங் பண்ணது போதும், நம்ம வந்து இதுக்கு வருவோம். தேவரையா அவரே ஒரு சேம் தான். சரி, அடுத்து போங்க. இது அனிகன் அடுத்த சீன் என்ன ஆகுது? இது மாதிரி நம்ம அண்ணா வந்து அண்ணாக்கும் லவ் ட்ராக் எல்லாம் காட்டுறாங்க. விஜய் அண்ணா வந்து இந்த முதுகுல காயத்தோட போவான்ல, போறப்ப அந்த சட்டையை கழட்டிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வந்து முத குத்து முதுகுல. சரியா? முதுகு குத்து 1. முதுகு குத்து 1 இது. இது அவன் என்னன்னு தெரியல, இந்த படத்துல சும்மா சும்மா அண்ணா வந்து நின்னுட்டு இருக்கும். இல்லடா முதுகுல குத்துறதுல, இங்க வா சட்டையை கழட்டு போகிட்ட. அந்த மாதிரியே படம் ஃபுல்லா 4-5 தடவை சட்டையை கழட்டி விட்டான். அதே எப்படி சொல்றது, ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குடா, சும்மா சும்மா சட்டையை கழட்ட கூடாது, கடைசியா சீன்ல இருந்து சட்டையை கழட்டி முறுக்கிட்டு அடிச்சாதான் வந்து பவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு தமிழ் சினிமால. அதை பிரேக் பண்றேன்னு சொல்லி பண்ணிருக்கானா என்னன்னு தெரியல. 2-3 இடத்துல, ஒரு இடத்துல ஈஸ்டர் வச்சிருந்தான். இது உண்மையை இன்டர்நேஷனலா வச்சானா இல்ல என்னன்னு தெரியல. ஒரு சீன்ல வந்து விஜய் வந்து பயந்துருப்பான், அந்த ஐ எம் ஸ்கேர்ட்னு பாட்டு வரும்ல, அப்ப வந்து விஜய் என்ன பண்ணுவான், மேல ரூஃப் மேல ஏறிட்டு சட்டையை கழட்டிட்டு கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிருப்பான். எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது என்ன தோணுச்சு, நான் இது தியேட்டர்லயே சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ட பக்கத்துல உட்காரன்ட்ட, டேய் ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹாலிவுட்ல பிராட் பிட் வந்து இந்த சீன்ல வந்து மேல ஏறி இது பண்ணுவான்ல, அதுக்கு ஈஸ்டருக்கு வச்சிருப்பானாடா அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த யூடியூபர்ஸ் மாதிரி அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதுல ரீசன் இருக்கு. இதுல ஏன் கேமராவை புடிச்சு அத சோக் பண்ற மாதிரி எல்லாம் பண்றாப்ல, எனக்கு சரி. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன என்னமோ படம் எனக்கு செமையா ஒர்க் ஆச்சு ப்ரோ, செமையா ஒர்க் ஆச்சு, சீன் பை சீனா போகும்போது இது நல்லா இல்ல இது நல்லா இல்லங்கிற. என்ன ஒர்க் ஆச்சு உனக்கு படத்துல? நான் நல்லா இல்லைன்னா சொல்ல, அது எனக்கு புரியல, எதுக்காக பண்ணான்னு புரியலன்னு சொல்றேன். சரி ஓகே, டாக்கி வச்சு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ. இவனை எதுக்காக புள்ளி பண்றோம், ஓவரா புள்ளி பண்றோம்னு அந்த ஒரு 4 பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த எபிசோட வச்சு ஒரு பதிலடி பண்ணிடலாம். நீ பேச அடுத்தது. அதான் அந்த மாதிரி அந்த காபி ஷாப்லாம் இன்ட்ரோ பண்றாங்க. காபி ஷாப்ல அண்ணா வந்து என்னென்னலாம் பண்றாரு, இது மாதிரி பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுறாரு, ஐயோ நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்டிலான காமெடிஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த இதெல்லாம் சொன்னீங்களாடா ஃபர்ஸ்ட், சாண்டி சீன் எல்லாம் சொல்லவே இல்லடா நீங்க. ஆமாங்க, சாண்டி சீன் சொல்லுங்க. அது சாண்டி சீன் இல்லைங்க, சாண்டி சீன் ஒண்ணும் இல்ல, ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். சாண்டி அப்புறம் மிஸ்கினும் ஒரு குரூப்பா சுத்திட்டு இருப்பானுங்க. மிஸ்கின் எதுக்காக சாண்டியோட சுத்துறானே அதை தெளிவா சொல்லவும் இருக்க மாட்டானுங்க. இவனுங்க ஒரு கேங்கா சுத்துவானுங்க, ஒரு ஸ்கேவேஜ் ஹண்டிங் மாதிரி பாக்குற இடம்லாம் திருடி. அவனுங்க வந்து என்ன பண்ணா என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு கலெக்டரை கொல்ல வருவானுங்க. சரியா? அந்த வேலையை முடிச்சிருவானுங்க. ஆனா அந்த கலெக்டரை கொன்ன உடனேவே அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிட்டு இவனுக்கு வந்து இது தமிழ்நாடு வைடு சர்ச் போக ஆரம்பிச்சிடும், இந்தியா வைடு. சரியா? அதனால வந்து அவங்க அந்த இடத்துலயே ஒழிஞ்சிக்கணும்ன்ற நிலைமை வந்துடும். புரியுதா? ஒழிஞ்சிக்கணும். அதே மாதிரி அவனுங்கிட்ட காசும் இருக்காது சர்வே பண்றதுக்கு, அதனாலதான் திருடுவானுங்க, ஒரு கடையா போய் அடிப்பானுங்க. புரியுதா? இதுதான் அவங்களோட கதை. ஆனா சாண்டி தெரியாச்சு, சாண்டி சீன் தான் எனக்கு பயமா இருந்துச்சு உண்மையிலே. அவ என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ரொம்ப டார்க்கா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆக்டரை வந்து உள்ளே தூண்டி எடுத்திருக்கான். சரி, அடுத்த சீன்ல என்னன்னா, இது மாதிரி அண்ணா வந்து
வீட்டுக்கு போறாரு பயந்துட்டு. இந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. இவங்களுக்குள்ள நடக்கிற சீன் த்ரிஷா அண்ட் விஜய் சீன்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது எனக்கு மாதிரி நல்லா இருந்துச்சு. ரொம்ப விஜய் நல்லா வந்து பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு தேடிட்டு போயிட்டு இந்த என்ன சொல்றது ட்ரெஸ் எல்லாம் தேடுவான். ட்ரெஸ் தேடுறப்ப அங்க வந்து இவங்க பழைய போட்டோ ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வருவான்ல. அப்ப வந்து அந்த அன்பெனும் பாட்டு வரும். அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த இதெல்லாம் நல்லாவே இருந்தது. அடுத்து வந்து என்ன ஆகுது, இது மாதிரி அன்பெனும் பாட்டு வந்துச்சு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்ம சாண்டியன் க்ரூ வந்து உக்காளி அந்த பாட்டு பேரு அன்பெனும் ஆயுதம். அன்பெனும் தான்டா பாட்டு பேரு. அன்பு என்றும் ஆயுதம் தான் வரும். அன்பு என்றும் இல்ல, இவன் பைத்தியமாடா உண்மையாவே. டாக்கிமிச்சி இவன் நமக்கு தேவைதானா? அப்படிதானடா வந்துச்சு. அன்பெனும்டா. அப்படியா? இதெல்லாம் கட் பண்ண மாட்டேன், அப்படியே இருக்கும். நீ வந்து ஒரு தடவை சொதப்புறத நான் வந்து ஒரு தடவை எல்லார்ட்டையும் போட்டு காமிச்சிட்டே இருப்பேன். இந்த ரத்னகுமாரி அவன் தான்டா அப்படி சொன்னா இன்டர்வியூல எதுலயோ. அன்பெனும். சரி சரிங்க. அந்த சீன்ல வந்து இந்த நாசரோட அண்ணனை வந்து கொல்றாங்கடா. நான் உண்மையான நாசர் அண்ணன் இருக்கான்ல, அவன் தான் வந்து இந்த வெட்டரி டாக்டர். நாசர் அண்ணனா தம்பியான்னு தெரியல, அவனை வந்து கொல்றானுங்க இது மாதிரி. அப்பதான் இந்த பின் நம்பர்னு சொல்லி கொல்றான்ல அது. இந்த சைடு வந்து இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப டீப்பா போவேனா ரோஸ்ட் மாதிரி ஆயிடும். அப்புறம் நார்மலா பேசலாம். அப்புறம் அடுத்த சீன்ல வந்து நம்ம அண்ணா வந்து போய் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாரு. இதெல்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணி வைக்கிறாரு. நம்ம அப்ப வந்து நம்ம இவர் வராரு, என்னல செலும்புறான் அவன் வராரு. அவர் வந்துட்டு இந்த ஆந்தையெல்லாம் எடுத்துட்டு வராரு. ஆந்தை யார சொல்றேன்னு தெரியுதுல, என்னல செலும்புறான். ஆந்திரடா என்னல செலும்புறான்னா நம்ம ஜிவிஎம்சிடா துபாய் போண்டாமணி. பாவண்டா ஜிவிஎம்சி. சரி, ஜிவிஎம்சி வந்து சொல்றாரு இது மாதிரி இந்த வெட்டினரி டாக்டர் வந்து செத்து போயிட்டாரு, இதாயிட்டாருன்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம இதுல வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து இல்ல அதுக்கு முன்னாடி சீன் என்னன்னா, இது மாதிரி துப்பாக்கியை வச்சு சுட்டு கொண்டிருக்காங்கன்னு சொன்னா அண்ணா வந்து பயப்படுறாரு. துப்பாக்கியா நம்ம ஊர்லயே அப்படின்னு நம்ம வந்து நல்லா இருக்கும். அதெல்லாம் சூப்பரா மூஞ்சி ரியாக்ஷன் காமிச்சிருப்போம். அதெல்லாம் நல்லாதான் இருக்கும், உண்மையிலேயே நல்லா இருக்கும். நல்லா பண்ணிருந்தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, விஜய் வந்து அத ஒரு மூஞ்சில நடிச்சு மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நடிச்ச படம் இது நான் சொல்லுவேன். சரி, அப்படியே சைடு கேப்ல இருந்து ஆமையாண்டி வந்து போட்டுருவான். சரி, நீ யார் ஃபேன்? நீ சொன்ன யார் ஃபேன்னு சொன்ன? ஒண்ணு கேட்போம். யார் ஃபேன்ரா? மெண்டலான் ஃபேன். ஓகே, மெண்டலான் வந்து கடைசியா மூஞ்சில ரியாக்ஷன் காட்டின 5 படம் சொல்லு. சரி, படம் இல்ல. சரி, சிம்பு ஃபேன் தானே? சிம்பு வந்து கடைசியா மூஞ்சில ரியாக்ஷன் காமிச்ச ஒரு 5 படம் சொல்லு. எனக்கு மேக்ஸ் வந்துச்சுங்க, ஆனா அது இன்டர்வியூ அது இல்ல. சரி, இல்ல பேசல. அதுக்கப்புறமா யாரு நம்ம ஏகே கடைசியா மூஞ்சில 5 ரியாக்ஷன் காமிச்ச ஒரு 5 படம் சொல்லு. இல்ல, எதுக்குமே பேச மாட்டான். சரி, எதுவும் இல்ல, அமைதியார் அப்படியே. இப்ப லியோ டிஸ்கஷன் தானே வந்தோம், லியோ டிஸ்கஷன் பண்ணுவோம். சரி, அதான் அது வந்து பயப்படுறப்ப வந்து அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல இந்த பயந்துகிட்டே உட்காந்துருக்கான் நம்ம இதுல காபி ஷாப்ல உட்காந்துருக்கான். அதுக்கப்புறமா இந்த பாட்டு போட்டு இந்த டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க ஃபேமிலியே டான்ஸ் ஆடுறதுதான் வேலை. டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்து இந்த நல்லா இருந்துச்சுல இந்த சீன்லாம், சூப்பரா இருந்தான்டா டான்ஸ் ஆடுறப்போ. அந்த ரெட்ரோ சாங் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறதுலாம் ரொம்ப கியூட்டா இருந்ததுடா. நான் போன தியேட்டர்ல 2-3 இது ரொம்ப ப்ரீமெச்சூர் அணில் வந்துருச்சுங்க. நிறைய பேப்பரை பேக்ல இருந்து பேப்பரை எடுத்து கிழிச்சு மேல எல்லாம் போட, அது எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்காங்கடா. எரிச்சலாயிடுச்சு. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது மாதிரி மேல பேப்பர் எல்லாம் போடுறது. இல்ல, நானே நிறைய தடவை போட்டுருக்கேன். இது என்னடா செக்குல வெட்டு கிளி எழுதிருக்கு, வெட்டு கிளி. நான் அதே மாதிரிதான் என்ன பண்ணேன், அந்த பேப்பர் சொல்லிடுறேன். அந்த பேப்பர் தூக்கி போட்டான்ல, அதை எடுத்து என் ஃப்ரெண்டுல என்னடா பேப்பர்ல வெட்டு கிளின்னு இருக்குன்னு சொல்லிட்டு சத்தமா சொன்னான். நான் பேப்பர் எடுத்து என்னடா பேப்பர்ல புண்டா மோகன் இருக்கு, புண்டா மோகன் இருக்கு. இரு, அடுத்து இந்த சீன்ல என்ன ஆகுது, இதுதான்டா நான் ஃபர்ஸ்ட் ஷாட்லயே வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துட்டானுங்க. இது மாதிரி படத்தை பேஸ் பண்ணியா காமிக் பேஸ் பண்ணியா அது நான் சரியா பாக்கல. டக்குன்னு நான் வந்து அண்ணா பேரு போட போறாங்கன்னு சொல்லிட்டு பேண்ட்ல கையை வச்சுட்டு ரெடியா இருந்துட்டு இருந்தேன். அப்ப வந்து அதை போட்டானுங்க. சரி, அதனால பாக்கல. அதுக்கப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட் சீன் வந்தப்போ அப்பா கண்டிப்பா சீன் வந்துருச்சு, ரெஸ்டாரண்ட் சீனு ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் சீன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 50 வயசு இருக்குமாடா இப்ப? யாருக்கு அந்த படத்துல 50 வயசு? இல்ல 50 வயசு, 50 வயசு. அதான் மிடில் ஏஜ் மேன் தான் சொல்லுவாங்க, வயசுலாம் சொல்ல மாட்டாங்க. செம்மையா ஆடுறான்ப்பா விஜய் தானே?
இதுவே எங்க ஏகே மூன் வாக் போட்டா எல்லாம் வந்து மூணு வாக்குல ஸ்லோ மோஷன் வாக்கு. சரி ரொம்ப அடிக்கிறோம்டா ஏகேவா வேணாம்டா. இப்பதான்டா இப்போ ஒருத்தன் எனக்கு இவன் நம்ம காகமி இருக்கான்ல, அவன் கேக்குறான் என்ன எல்லா பாட்காஸ்ட்லயும் போய் ஆம மேல வன்மத்தை கக்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நெக்ஸ்ட் சீமோர் பதிவு கம்மிங் சூன் அவன்கிட்ட. சரி அந்த சீன்ல வந்து பயங்கரமா இருக்கு. ரொம்ப இதுலயும் அப்படிதான் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்துலயும் ரொம்ப அவனை வந்து வெறியேத்தி கடைசியா தான் அவன் ஷூட் பண்ணி கொள்வான். அந்த மாதிரி ஒரு சீன் வருது. கடைசியா வந்து மிஸ்கின் வந்து அந்த குழந்தைய கொல்ல போகும்போது அந்த கன் எடுத்து எல்லாரையும் விஜய் சுட்டு கொண்டுட்டு அந்த ரியாக்ஷன்லாம் வேற லெவல்ல பண்ணிருந்தான்டா என் தளபதி. எனக்கு இந்த சீன்லாம் என்னமோ அந்த இன்னர் அணில் வந்து ஸ்கிரீமிங், நானா தொண்டை கிழிஞ்சிருச்சு நைட்டு. டாக்கி மிச்சி ஒன் டைம் நைட்டு போன் அடிச்சேன்ல 12 மணிக்கு. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குடா ஜிப்ப மூடுறா. சாரி மாமே. அதான் நான் அவனுக்கு போன் அடிச்சப்பலாம் என் தொண்டை வலி, நான்லாம் தொண்டையை ரொம்ப புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தேன் அவன்கிட்ட 12 மணிக்கு 12 ஏதோ அண்ணனுக்கே பண்ண மாதிரி உனக்கு இருந்திருக்குமே. ஆமா ஆமா சரி. அதான்டா அந்த சீன்ல வந்து கதறி கதறி அழுகுறாரு, இது மாதிரி கொண்டுட்டோமேன்னு சொல்லிட்டு, கொண்டுட்டோமேன்னு கை நடுக்கத்தோட அது அழுகுறாரு. அழுதுட்டு நம்ம அந்த பொண்ணெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் வந்து நம்ம மாஸ்டர் படத்துல உட்காந்துருப்பான்ல, அப்ப வந்து உட்காந்து அது மாதிரி உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் சொல்லுங்கடா நம்ம செலும்புரானே வராரு. நம்ம என்ன என்ன பார்த்திபன் என்னல செலும்புற அவர் அப்புறமா இது கொண்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருக்கணும்னு சொல்லி கொண்டு போறாங்க. அப்புறம் ஜுடிஷியல் முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு அப்புறம் இது சொல்றாங்கடா அவனை ஷூட்டிங் பிராக்டிஸ். இது வந்து எப்படி அவங்க நேரா வந்து மண்டையில சுட்டு கொண்டிருக்காரு, இவர் வந்து முன்னாடி கண்ணை பிடிச்சிருக்காரு, இவர் என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையும் ஷூட் பண்றதுக்கு சொல்றாங்க. அண்ணா வந்து எல்லாத்தையும் கரெக்டா ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா எதுக்குன்னே தெரியலடா, சம்பந்தமே இல்லாம இங்க ஒரு சீன், மிஸ்கினோட பொண்டாட்டி வந்து பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிரிஞ்சு. அது வந்து என்னன்னா எப்படி சொல்றது, அந்த சீன் அவ வந்து ரியாக்ஷன் தரேன்னு சொல்லிட்டு அவகிட்டயே ஒரு 30 செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டாங்க படத்துல. அவனை வந்து கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு வேஸ்ட் 30 செகண்ட். கடைசி வரையும் படம் முடிஞ்சுமே இன்னும் மிஸ்கினோட உடம்பு புடைக்கப்படாமே இருக்கு. இதுக்காகவே லியோ 2 வரணும். எனக்கு மிஸ்கின் உடம்பு புடையணும் இல்ல. ஆனா மிஸ்கின் பாத்தியா அந்த சைக்கோ கில்லர் கூட வச்சு சுத்துறாரு. ஏன்னு சொல்லு, நான் அவனை ஒரு குழந்தையா பாக்குறேங்க அப்படின்னு பாக்குறேங்க. அவனை நீங்க சைக்கோ கில்லரா பாக்குறீங்க, எனக்கு அவன் குழந்தையாதான் தெரியுது. ஒரு இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டர் டைரக்டர் தேவையில்லாம கொண்டானுங்களா, தேவையில்லாமன்னா ஒரு ப்ராப்பர் எண்டிங் எல்லாம் முடிச்சுட்டாங்களா. அடுத்த இன்னொரு டைரக்டர் அதான் அடுத்து வந்து இந்த விஜய் இது மாதிரி நீங்க செஞ்சது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி வெளில விட்டுறானுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். இது மாதிரி அந்த சுத்தத்துக்கு பயந்து ஏதோ சொன்னாரு. என்ன சைக்கோ கூட வச்சுட்டே சுத்துறான்னு சொல்றல, நீங்க ஏன் சார் சைக்கோ கூட வச்சுட்டே சுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி டக்குனு மிஸ்கின் ஆன்சர் பண்ற மாதிரி அவரு குழந்தை மாதிரி, சார் உங்களை கேட்கல சாண்டியை கேட்டோம் அப்படிங்கிறாங்களா. ஐயோ புரிஞ்சிருச்சு. ஐயோ இல்லண்ணா அந்த டைலாக் ஒண்ணு வரும்ல, கால் தி ஆம்புலன்ஸ் பட் நாட் ஃபார் மீ. அந்த மாதிரி. சரி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம பிரியா ஆனந்த் கேஸ்ட் பண்ணிட்டோமே டைலாக் கொடுக்கணும்னு. இல்ல அடுத்த மிஸ்கின் வந்து லியோ படத்துல சொல்றான், இந்த யாரு சாண்டி கிட்ட 7 சாமுரை பத்திரிக்கைடா அப்படிங்கிறாராம். வாய்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், அந்த காருக்குள்ள வந்து குத்திட்டு இருக்கிறதுலாம் அந்த மிஸ்கின் ஏன்னு தெரியல, வேரியேஷன் கிடையாதா இல்ல ஒருத்தர் அது மாதிரி நடிக்க தெரியுமான்னு தெரியல. சவரக்கத்திலயும் இதே மாதிரி தாண்டா பண்ணுவான். அந்த டிரைவரை திட்டிட்டு மேல குத்திட்டு லூஸ் மாதிரியே கத்திட்டே இருப்பான். சவரக்கத்திலயும் இதே மாதிரி தான் பண்ணுவான். இதுலயும் மாவீரன் படத்துலயும் இதே மாதிரி தான் பண்ணுவான். எல்லா படத்துலயும் அந்த ஒரே மாதிரியே இருக்கு. ஏதாவது கொஞ்சமாவது மாத்தி நடிக்கிறாங்க. ஆனா ஐயோ மாத்தி நடிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டானா கஷ்டம்டா, இதே மாதிரியே பண்ணிட்டு போயிடும். சரி அடுத்த சீன் வந்து வெளில கூட்டு போகணும்னு சொல்லி பிரியா ஆனந்த கேஸ்ட் பண்ணிட்டோமே, ஏதாவது ஒரு டைலாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்போ வந்து நம்ம அண்ணா வந்து மார்க்கெட்டுக்கு போறாரு. அடுத்த ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு இதாயிடுச்சு. இது மாதிரி மார்க்கெட்ல வந்து இவர் சுத்து போட்டுறாங்க, எல்லாரும் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. இந்த ஃபைட் கொரியோகிராஃபிலாம் சூப்பரா இருந்தது, கண்டிப்பா கமெண்டபிள். படத்துல பயங்கரமா இருந்தது ஃபைட் கொரியோகிராஃபிலாம். அண்ணா வந்து சூப்பரா பண்ணியிருந்தார். ஒன்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல செகண்ட் ஹாஃப்லயும் ஃபைட் கொரியோகிராஃபி நல்லா தான் பிசில் அடிச்சிருந்தாலும் ஃபைட் கொரியோகிராஃபி வந்து பேசப்படுறதுதான் படத்துல. ஓகேவா. இதுல வந்து எல்லாரையும் மார்க்கெட்ல எல்லாம் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு என்னடா பண்ணுவான், ஊரை அவன் துரத்தி அடிப்பான்ல, ஏறி போயிடுறான். குதிரை ஏறிக்கிட்டு ஓடுறது என்ன,
குதிரையில இப்ப இல்லடா, குதிரையில இப்ப இல்ல. இவன் மேல வந்து கேஸ் வந்துரும், திரும்பியுமே அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்ல 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 இரு நான் சொல்றேன். அது அரெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து என்ன, இவனே போயிட்டு எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான் ஸ்டேஷன்ல போயிட்டு. விஜய் உட்காந்து இருக்கான்ல, மிஸ்கினோட அந்த சொந்தக்காரன் இருக்கான்ல, அவன் பேர் என்ன, அவன் சரி பேர் தெரியல, அவன் வந்து வரட்டாம டூர்னு லாரி மேல ஏறி ஓடி போயிடுவான். அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அண்ணா வந்து இந்த சீன் சூப்பரா இருக்கும்டா, என்னமோ சூப்பரா சிங்கிள் ஷாட்ல எடுத்த மாதிரியா இருக்கும், ஆனா கட் பண்ணி தான் எடுத்திருக்கானுங்க. நீ வந்து இல்லடா அத நல்லா ஸ்டிட்ச் பண்ணிருப்பாங்கடா அந்த சீனை. அதான் ஆர்த்தர் இது வந்து எலிவேட் பண்ணானுங்க. ஆர்த்தர் இந்த சீன் சூப்பரா இருக்கு உண்மையாவே பாக்குறதுக்கு. எனக்கு அப்படியே அவனை கொஞ்சம் கொஞ்சமா ஆள் சேர்ந்துன்னு இருப்பாங்க தெரியுமா, அவனை பிடிக்கவே முடியாது. அவன் கழுத்துல பிடிச்சி மேல அதுல அந்த பார்த்திபன் கேரக்டரு அந்த டோல இருந்து அந்த ஹைக் ஆவான் பார் டென்ஷனு நாக்கெல்லாம் கடிச்சிட்டு அந்த கடிச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு அவனை அந்த வடிவேல புடிச்சு தூக்குவான் தெரியுமா. இதுல என்ன பண்ணாது மேல என்ன இது ஓவர் சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மேல தூக்குறவங்க விடிச்சு தூக்கிட்டு நிப்பாட்டி இருப்பான் பாரு. அப்ப விஜய் மூஞ்சி ரியாக்ஷன்ல நான் என் ஃப்ரெண்ட சொல்ற பக்கத்துல, டேய் அண்ணா இது சிட்டிக்கு கோவம் வருதுடா அப்படின்னு, அண்ணா நடிக்கிறாரா அந்த இதுல வீரம் படத்துல அழுவானுங்கல்ல, அண்ணன் கண்ணாடி பாக்குதுடா. அது மாதிரி நான் வந்து எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுடா, என்னடா இப்படி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது கொண்டு போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிடுறாங்களா. போலீஸ் ப்ரொடெக்ஷன் எப்படி வாங்குவாங்க, விஜய் போண்டாமணி உங்க உடம்புல அதான்டா. இப்ப வந்து இதுல வந்து கிரிஞ்சி டைலாக் எல்லாம் வரும்டா. இது வந்து அரசியலுக்கு, நீ வந்து தனி ஆள் தான், அரசாங்கம் நினைச்சாதான் முடியும், அரசாங்கமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டப்பிங் வாய்ஸ்ல பேசியிருப்பான். அண்ணா வந்து இனி என்ன தயக்கம் தளபதி இல்ல இரு இது சொல்லி அவன் டைட்டில் கார்ட்லயே வந்து நன்றி டு தளபதி மக்கள் இயக்கம்னு வந்து அது போட்டுவாங்க. எதுக்காகனா அவங்க ஒருங்கிணைப்பு பண்ணது அவங்க தான்டா. நான் அதை பார்த்த உடனே இது என்ன தயக்கம்னு தியேட்டர்ல பாருங்க. அது பாடினதுதான் என்ன திட்டுறாங்கடா பக்கத்துல. சரி இது மாதிரி இவர் வந்து வருவாராம், இவருக்கு நாங்க காவல் கொடுக்கணுமோ அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் தூக்கி செங்குத்தா மேல நிறுத்திடுறாரா மரத்துல. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா உட்கார வச்சிருக்காங்க. அப்ப ஜிவிஎம்சி வந்து குருபாய் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இது மாதிரி ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து முதுகுல மறுபடியும் அண்ணாவை வந்து ஸ்ட்ரிப் பண்ணு, சட்டையை கழட்டு உட்காராங்க, நின்று போய் வரமா நின்று அப்படின்னு சொல்லி சட்டையை கழட்டி நிக்க வச்சிடான். நான் சத்தியமா அடிச்சு சொல்றேன், இது அஜித்துக்கு எழுதுன ஸ்கிரீன் பிளே, தப்பை தவிர விஜய் நடிச்சு. முதுகுத்துக்கு சொல்றியா? அதான் இது முதுகுல வந்து ஒரு கீரலை போட்டு விட்டு அப்ப வேற ஒரு டைலாக். இந்த இதுல வந்து என்ன தெரியுமா என்ன யோசிச்சிருப்பான்னு சொல்றேன் பாரு. இப்ப வந்து இவன் ரொம்ப கீழே அடிமட்டத்துல இருந்து இன்டர்வெல்ல வந்து பஸ்ட் அவுட் ஆனா அது ஒரு மாதிரி மாஸ்டர் மாதிரி ஆயிடும், இல்ல வேற ஒரு படம் மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவனை கொஞ்சம் மாசா காட்டுறேன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் என்ன ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா என்ன பண்ண போறான், ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட போறான் அப்படிங்கிற ஒரு இதுதான். இப்போ ஒரு இன்னசென்ட்டா காமிச்சிருந்தான்னு வச்சுக்கேன், ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும்ல, அது எப்பவுமே வரவே இல்லை. ஆமா ஆமா ஆமா, கனெக்ட் வந்து குறையறதுக்கு இது ஒரு ரீசன். இப்ப என்ன சண்டையா அடிச்சு போறாங்க, இவன் ஜெயிச்சிருவான். அதான் எப்படி இருந்தாலும் அவன் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரிதான். அந்த இந்த சீன்ல கூட சரி, அந்த ஃபேக்டரி சீன் வரும்ல செகண்ட் ஹாஃப்ல, அதுல கூட சரி 100 பேர் வந்தா கூட அடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அப்படி இருக்கப்பயே அந்த லியோவா இல்லையாங்கிற கெஸ் வந்து ஒரு சில இடத்துல இவன் உண்மையிலே பார்த்திபனா என்ன பண்றதுன்னு யோசிக்கிற நேரத்துல கூட இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கெடுத்து விட்டுருது. சரி அதான் ஜட்ஜ் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் இது பண்றாங்க. அப்ப வந்து விஜய் கேக்குறாரு, எனக்கு வந்து வந்தேரி பையெல்லாம் எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ண வேணாம், எனக்கு வந்து தமிழ் குடியில இருந்து ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு உண்மையா சொல்லணும்னா விஜய் ஒரு சீன் மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் வந்த உடனே நீ வந்தேரியா இல்லையான்னு செக் பண்றவா உள்ளவான்னு சொல்லலாமா பண்ணிருந்தா சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. சரி அதான் அப்ப வந்து இப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எல்சியூ கனெக்ஷன் இங்க நம்ம வந்து மரியம் ஜார்ஜ் வராங்க. தேவையே இல்லாம ஏங்க அவர் கூட்டு வந்தாங்க. ஃபோர்ஸ்டா இவ்வளவு ஃபோர்ஸ்டா அந்த கேரக்டர் தேவையே இல்லையா, தேவையில்லாம வந்துட்டு எல்சியூவே தேவையில்ல, ஸ்டாண்ட் அலோனா பண்ணிருக்க வேண்டியதுடா. நீ உண்மையாலுமே இந்த கேலிபர் கண்ணை தூக்குனியா அப்படிங்கிறது அந்த அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா படம் ஒரு சீரியஸ் டோன்ல போயிட்டு இருக்கும் போது அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். சரி அதான்டா இதுக்கப்புறமா வருது கடையெல்லாம் போய் திறக்கிறான், மறுபடியும் உடச்ச கடையெல்லாம் திறக்கிறான். அப்ப வந்து ஒரு போட்டோ எடுத்து ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சு விடுறான். அங்க போய் பார்த்தா
இவன் சித்தப்பா கிளவுன் இருக்கான்ல, சித்தப்பா கிளவுன் வந்து சிகரெட் குடிச்சிட்டு திரும்ப அர்ஜுன். ஓகேவா, கிளவுன் தான் உண்மையாவே. நான் வந்து சொல்றேனே, இவங்க கேரக்டர் வந்து ஒஸ்ட் ரைட்டிங் 2 பேருக்குமே சொல்றேன். ஏன்னா ஐடியாவா ஓகே, ஆனா அவன் எடுத்தது வந்து ஒரு மாதிரிதான். டெவலப்மெண்ட் இல்ல, கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்ல. ஆமா, அதான் அர்ஜுன் சொல்றான். அர்ஜுன் வந்து சொல்றாரு, டேய் நீ இங்க வந்து சொன்ன விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும், இல்லன்னா உன் உயிர் போயிடும் அப்படிங்கிறாரு அர்ஜுன். அப்ப வந்து நம்ம லியோ போட்டோவை காமிச்சோன்னே ஓடி போயிட்டு வந்து லியோவோட போட்டோவை இடுறான்னு சொல்லி எங்க இருந்தோ லியோ போட்டோ. இந்த சீன் செம்மையா இருந்ததுடா. அது செம்மையா இருந்துச்சு உண்மையிலே. அந்த கண்ணாடியை உடைச்ச உடனே போட்டோ தேடி எல்லாம் செம சீனு. ஆனா எடுத்து வரைஞ்சா பாரு, அதுதான் அது புடிங்க மாதிரி வரைஞ்சிட்டு இவன் வந்து தம்மே கிஸ்ஸா பீஸ் மேக்கர் மாதிரி ஆயிட்டான் டக்குனு விஜய் அந்த போட்டோல. வேற லெவல் அது. அது செம்மையா இருந்தது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம அண்ணா வந்து பெடி ஸ்வீட் பண்றாரு, ஃபுல்லா எல்லாத்தையும் கத்தி வச்சுட்டு பேடாசுமா தீமுருதா. இந்த சீன்லாம் நான் கத்தி 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 என் தொண்டை கிழிஞ்சதுதான் மிச்சம். இந்த செம்மையா இருந்தது சீன். அப்பயே ஆனா ரெடியாக ஆரம்பிச்சிருவாரு தானே. ரெடி ஆகுறாரு. இதுமே அப்ப சஞ்சய் தத் இன்ட்ரோ எல்லாம் காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து இவன் தலை எடுக்கிறதுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான்னு சொல்லிதான் செம்மையா இருந்திருக்கும்ல. எடுத்திருக்காது இந்த இடத்துல செட் ஆயிருக்காது. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு கேம் வந்துச்சுல அடுத்து, ஞாபகம் இருக்கா? ஸ்குரில் வந்து வெப்பன்ஸ் ஏகப்பட்ட வெப்பன்ஸ். தெரியும் தெரியும். எனக்கு லைட்டா படம் பார்த்து முடிச்சிட்டு வரும்போது எனக்கு அதான் தோணுச்சு. அந்த இதை நான் பீஸ்ட் தீம் போட்டு நான் ஸ்டோரியில போட்டுருந்தேன். ஏங்க இப்போ ரீசெண்டா ஒரு கேம் வந்து வரப்போகுதுங்க. ஒரு அணிலு இந்த ராக்கெட் லான்ச்சரு, வெப்பன்ஸ், ஏகப்பட்ட வெப்பன்ஸ், கட்டானா இதெல்லாம் யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ கொல்லுது. அந்த மாதிரி ஒரு கேம் கிரியேட் பண்ணிருக்கானுங்க. ஓகே சரி, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, இந்த முடிச்சிருந்து உட்காராது, குழந்தை ஸ்வீட் கொடுக்குது, அந்த சாக்லேட் கொடுக்குது. ஸ்வீட்டா இருக்கா அப்படின்னு சொன்னா, இல்லம்மா பிளட் இஸ் ஸ்வீட் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன தெரியுமா இந்த இடத்துல ஒரு சந்தோஷம், இந்த இடத்துல வந்துட்டு சஞ்சய் தத்தோ யாரோ ஒருத்தர் போன் அடிச்சு ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி இருந்தானுங்கன்னு மட்டும் வச்சுக்கோ, கிரிஞ்சு தலைக்கு ஏறி இருக்கும். சூப்பரா இருந்தது. அதோட சேர்த்து இன்டர்வல் அந்த விஜய் முடிய சிரிப்பி விட்டுட்டு உட்காந்து செம்ம கியூட்டா இருப்பான் படத்துல. நல்லா இருந்துச்சு அது. நான் அந்த ஹேர் ஸ்டைலே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி வெட்டிக்கலாம் இருக்கேன் தாடி எல்லாம் வச்சு. ஏதாவது ஒரு கிளவுன் வேலை எல்லாம் பாக்காதடா, சும்மா இருப்பாங்க. சரி, அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இவன் கிடக்கா, அது நல்லா இருக்கு. நான் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் குறியீடெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம சஞ்சய் தத் வந்து காபி ஷாப்ல வந்து உட்கார்ந்து இருப்பான். இல்லடா அதுக்கு முன்னாடி நம்ம அவங்க இருக்காங்களா, அவங்க பேர் என்ன, யாரு? அதான் விக்ரம் படத்துல வருவாங்கல்ல, அவங்க வந்து வித் ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு வித் ப்ளஷர் மீட்டிங் யூ, இட்ஸ் மை ப்ளஷர் என்னமோ ஒன்னு சொல்லிட்டு அந்த ஹம் ஹம். ஆமா ஹாவும் 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 இருக்கும் கண்டிப்பா இருக்கும். நான் வந்து சொல்றேன்ல, அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம இவரு சஞ்சய் தத் உட்காந்துருக்காரு. பின்னாடி பார்த்தா சஞ்சய் தத்துக்கு ரக்க இருக்கும், இந்த சைடு விஜய் நின்றுட்டு இருப்பான், பின்னாடி பார்த்தா அவனுக்கு சர்க்கிள் இருக்கும். இவன் ஏஞ்சலி இவன் டெவில் மாரி காமிச்சிருப்பானுங்க. அந்த சீன் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி, நான் வந்து தியேட்டர்ல நோட்டீஸ் பண்ணது. அடுத்த இது பாத்தீங்கன்னா சிகரெட் குடிக்கிறாரு. சிகரெட் குடிச்சிட்டு நம்ம சஞ்சய் தத் நல்லா இருந்தது. அதான் இது மாதிரி இவனை வெளில வர வைக்கிறதுக்காக இது என்ன பிராண்டுன்னு தெரியுமா, இது காஜா பீடி, இது காஜா பீடி, காசு இல்லாத போது நம்ம குடிக்கிற பீடி, ஞாபகம் இருக்கா லியோ? அப்படி எனக்கு அந்த சீனை பார்க்கும்போதெல்லாம் இப்பெல்லாம் அந்த ஆன்டி மூஞ்சி எடுத்து போய் எங்க வச்சுப்பான்னு தோணுச்சு. அதுவாடா, அது ரொம்ப பண்ணிட்டு போதுடா, மென்டல் அது மென்டல் கழுத. ஒரு இன்டர்வியூல ஏங்க ரஜினி எல்லாம் சிகரெட் குடிக்கிறாருங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களாங்க, அவர் கருத்துள்ள படம் எடுக்கிறாருங்க, நானே ரஜினி ஃபேனுங்க, தோழி வாங்க நம்ம இனமா நீங்க அப்படின்னு. மென்டல் சர்டிபிகேட் வாங்கினவங்க எல்லாம் அங்கிட்டு போய் நின்னுங்க. சரி, அதான்டா விஜய் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்கான்டா. சார் நீங்க வந்தது வந்து நான் காஃபி ஷாப், இது நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு வெளில போங்க சார், சூத்து மூடிட்ட வெளில போங்க சார் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அமுச்சு விட்டுறாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம இது நம்ம ஜிவிஎம்சி தானே, ஜிவிஎம்சி வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு சீரியோ டேப் பிரேக் பண்ணிருப்பாங்க. என்னன்னா எல்லா படத்துலயும் என்ன ஆகும், இது மாதிரி ஒரு வில்ல வந்தானா ஒரு போலீஸ்காரனும் யாரோ ஒருத்தன் வந்து என்னமா சொல்லியிருப்பான்,
இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவான். ஹீரோ உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். இப்ப அண்ணா கேட்பாரு, எவனோ ஒருத்தன் அவனை பத்தி எனக்கு எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான்ல. அப்புறமா த்ரிஷா சொல்ல வச்சிருப்பாங்க, நீ அமைதியாரு அவங்கள சொல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிருப்பானுங்க. இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணவன் ஏங்க அதுல டெவலப் பண்ணும்போது இவன் ஹேரால் தாஸுக்குலாம் வந்து கொஞ்சமாவது ஒரு 2 இதுவாவது மாண்டேஜாவது காட்டியிருக்கலாங்க. சும்மா அது ஒண்ணுமே இல்லாம ஹேரால் தாஸ் வந்து வெளிநாட்டு கனடா காலேஜ் படிக்க போனா அங்க கனெக்ஷன் புடிச்சிட்டு வந்துட்டான். அவ்வளவுதான். அதான் அடுத்து வந்து நம்ம இவன் சொல்றான், சஞ்சய் தத் உட்காந்துட்டு அவன் யார வேணா ஏமாத்தலாம் அந்த டைலாக் வருதுல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவனை தேடுறதுக்கு ஆள் வர போதுடா, அவ்வளவுதான்டா. அடுத்த சீன்ல பார்த்தோன்னா இவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் உள்ள வந்துட்டு இது மாதிரி விஜய் பார்க்க வரான். பார்க்க வந்துட்டு என்ன சொல்றான், உன்னை பார்த்ததே போதுண்டா அப்படிங்கிறான். ஏய் ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கேன், விட்டனா செவில் பிஞ்சிருண்டா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். ஏங்க அது இந்த படத்துல கமல் சொல்லுவாங்க, என்ன சத்யா படத்துல, ஆல்ரெடி நான் செம்ம கடுப்புல இருக்கேன். இதே மாதிரி டைலாக் மாடுலேஷன் தான். இந்த மாதிரி டைலாக் எவ்வளவோ படத்துல வந்திருக்குடா, ஏன்டா இப்படி பண்ற? காக்கிமிச்சி இப்படிதான் சொல்லுவான். ஏதோ ஒரு படத்துக்கு நாங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கும் போது, ஏதோ ஒரு எபிசோடு பண்ணும்போது எல்லாமே காப்பின் தான். என்ன எப்படிமா சொல்லுவான், ஏய் அந்த படத்துல அவன் நடந்து வந்தான் ப்ரோ, இந்த படத்துல அவன் நடந்து வந்தான் ப்ரோ, காப்பி ப்ரோ. ஜவான்ல ப்ரோ ஒரு ஸ்லோ மோஷன் நடந்து வரான் ப்ரோ, ஏகே ரெஃபரன்ஸ் ப்ரோ, மாஸ் ப்ரோ அந்த மாதிரி பேசிட்டு இருந்தான். சரி, ஆனா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சய் தத் வந்து காப்பாத்துறாரு த்ரிஷாவை கொல்ல வந்தவங்கள. இந்த மிஸ்கின் சொந்தக்காரங்க வந்து கொல்ல வராங்களா, இவர் வந்து நின்னு சுத்து போட்டு வெட்டி போட்டு இது மாதிரி சொல்றாரு, இது மாதிரி நீ பேத்திமா நான் பாத்துக்கிறேம்மா, இது மாதிரி நீ கூட இருக்கியே அவன் வந்து யாருன்னு தெரியுமா, அவன் லியோமா அப்படின்னோடனே இது மாதிரி சொல்றாரு. த்ரிஷா ஓடி வந்து விஜய்க்கு சொன்னோன்னே விஜய் ஓடி வந்து அவன் பையனையும் கூப்பிட்டு வராது. சூப்பரா ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அதான் எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா அதான் எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா இது மாதிரி ஒரு டென்ஷன் நடக்குது இவங்க வீட்டுல, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளவு பதற வேண்டியதா இருக்கு அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த ஒரு சீன் வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். அதுல விஜய் வந்து மெயின் டோர் ஓபன் பண்ணுவான், இந்த குட்டி கொஞ்சம் உள்ள இருப்பான், ஸ்பேர் வச்சிருப்பான், நம்ம மேல இறக்கி விட்டுருவான்னு சொல்லிட்டு பின்வாசல் வருவான், அதையும் விட்டுருவான், அவன் ஸ்பேர் விட்டுருவான். கரெக்டா அவன் ஷேல்க் ஆர்டர்ல போய் இதாகி வந்துருமா, அதை புடிங்கி போட்டு குட் ஷாட்ரா வேணுக்குன்னு தானே அடிச்ச தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. அதான் நல்லா இருக்கும் அந்த இதெல்லாம். அப்புறம் த்ரிஷா கேட்பாங்க, இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை இருக்க போதா, ஓடிக்கிட்டே இருக்கணுமா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம இவன் இருக்கான்ல மரியம் ஜார்ஜ வந்து நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை பேசுவான். நல்லா கொட்டிக்கிறீங்கல்ல, நல்லா திங்கிறீங்கல்ல, குண்டமான்னு சொல்லிட்டு நம்ம பிகில் படத்துல திட்டுற மாதிரி போட்டு திட்டி மோட்டிவேஷன் தராரு அண்ணா. ஓகேவா? அந்த சீன்ல வந்து அவன் அழுகுறாரு, பாவம் முடியல. ஆனா பாவம் வந்துச்சு அந்த ஆளு பாக்குறதுக்கு. அந்த கலகலப்புல எல்லாம் வந்து வால்டர் வெற்றிவேல் அப்படின்னு சொல்றப்ப செம காமெடியா இருக்கும். இதுல எல்லாம் வந்து நல்லா பண்ணிருந்தாரு. ஆனா ரொம்ப போஸ்டா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லாவே நடிக்கிறாரு. இந்த நெப்போலியன் நான் மட்டும் காசுக்காக வேலை பாக்குறேன்னு மட்டும் நினைக்காதீங்க சார். அதெல்லாம் கடைசியா சொல்லுவோம் அதுக்கப்புறமா. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ரிஷாக்கு கெட்ட கனவா வருது லியோவை பார்த்து. ஹைனாக்கு பேர் வைக்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்களா? அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லடா. அதான் ஸ்டார்டிங்ல. ஆமா ஸ்டார்டிங்லயே இவன் வந்து கோஸ்ட்னா, அப்புறம் சுப்பிரமணி அப்படின்பா, எல்சாம்பாங்க. அப்புறம் பார்த்தா சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர்னு சொல்லி வச்சு கொண்டிருக்கலாம் கடைசியா. அது படத்துல நல்லா இருந்துச்சு ரெஃபரன்ஸ். எல்சான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே அந்த பொண்ணு சொல்லிருக்கு பாருங்க. அதான்டா குறியீடு. இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து இந்த பிரிண்ட் நல்லா வந்துருச்சுல, இப்ப போடுவாங்க ரவுண்ட் போட்டு 15 hidden details Lokesh didn't know sir audience didn't know அப்படி சொல்லிட்டு. இல்ல நீ சொன்னீல்ல இங்க பாத்தீங்கன்னா ஹைனாவோட மூஞ்சும் விஜயோட மூஞ்சும் ஒன்னா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிடன் டீடைல்ஸ் லியோ படத்துல ஃபர்ஸ்ட் நம்ம லியோவோட பொண்ணு வந்து எல்சான்னு சொல்லிருப்பாங்க. எல்சா தான் வந்து லியோவோட தங்கச்சி பேரு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாடலர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. த்ரிஷா வந்து விஜயை ஏமாத்திட்டு பிளைட்ல ஏறி இவரை வச்சு ரிசர்ச் பண்ண போறாங்க. கடைசா பின்னாடி பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1 6 7 8 9 2ஆம் நடைமேடையில் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சவுண்ட் வந்தோன்னே விஜய் கண்டுபிடிச்சிடறாரு. எப்படி அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல பேசுற மாதிரியே பேசுனேன். அது பழக்கமாயிடுச்சுடா கலாச்சி. ஆர்டேக்கன் பின்ன ஜாடி நம்பர் கே ஏக் தோ தீன். நல்லா இருக்கா அது வரும். சரி, அதான் இது மெட்ரோ ரயில்ல போய் பழகி வச்சு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஹிடன். ஓகே, அதான் காமெடி கூட பிரெடிக்டபிளா தான் இருக்கும் உனக்கு.
அடுத்த சீன்ல வந்து நம்ம விஜய் போயிட்டு பையனை போய் அழைக்க போறாரு, வாடா வாடான்னு வரவே மாட்டான். அங்க இருக்கிற நாலு தடியனுங்களை வந்து அடின்னு அடிச்சோன்னா இவன் பயந்துகிட்டு ஏறிடுறானா. அடுத்த சீன்ல வந்து நம்ம இவர் சொல்றாரு மரியம் ஜார்ஜ், எனக்கு வந்து என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இங்க இந்த இடத்த விட நான் நவர மாட்டேன் சார். நீங்க வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் சார், ஆனா நான் அந்த சோத்துக்காக இருக்கிறவன்ல சார் இந்த மாதிரி இவன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்காக வேலை செய்யறவன் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எனக்கு இன்னும் 30 நாள் ரிட்டையர்மெண்ட், ஆனா நான் வந்து உங்க குடும்பத்துக்காக உழைப்பேன் சார் இந்த 30 நாளும் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நல்லாதான் இருந்தது. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல பார்த்தா நல்லா இருக்கும், ஒரு சைட்ல பார்த்தா என்னடா சொல்ற, ஏன்டா கிரிஞ்சு பண்றாங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்ப வந்து நம்ம விஜய் நான் கேக்குறாரு, இது மாதிரி அந்த உண்மையில இந்த கண்ணை நீங்க எல்லாம் சுட்டீங்களா, தூக்கி சுட்டீங்களா அப்படின்னப்போ, அதெல்லாம் இல்ல, நான் பேப்பர் படிச்சு இது மட்டும் தான் சொன்னேன், டில்லி தான் எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பான். எல்சியூ கனெக்ஷன் இல்ல இவ்வளவு ஃபோர்ஸா திணிக்கணும் தேவையில்ல. அதான் இதெல்லாம் ரொம்ப அதான் ஃபர்ஸ்டே காமிச்சாச்சு. அந்த இதுல சின்ன சின்ன ஹிண்டா வச்சிருக்கா, அதான்டா எல்சியூ கனெக்ட். கடைசியா கமல் வாய்ஸ் வச்சு சின்ன ஹிண்டா வச்சு கடைசியா கனெக்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்டா. சும்மா இது அடுத்த 2-3 இடத்துல சொல்றேன் வர. இப்ப வந்து நம்ம த்ரிஷா வந்து அங்க ஊர்ல போயிட்டு அந்த ஆசிரமத்துல இருந்தவனோட ஃப்ரெண்டு போய் பாக்குறாங்க, அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. உண்மையிலே இதான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசுல நீங்க தான் எங்க இருந்தான்னா, அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம குருபாய். எனக்கு ஒரு இது கேள்வி ஆர்த்தர், இது அப்ப வந்து இவங்க அப்ப அவனும் வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்றான், இங்கேயும் உனக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அப்ப யார்தான் உண்மையை சொல்றான்? டேய் அவன் தான் கடைசியா சொல்லியிருப்பானடா. கடைசியா விஜய் வந்து அவன் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த நான் வந்து லியோன்னு நம்ப நான் வந்து பார்த்திபன் நம்ப வைக்கணும்னா ஊரையே நம்ப வைக்கணும், அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றவங்க தான் அந்த 3 பேரு. திஷா போய் பார்க்க போறவன் வந்து விஜயோட ஃப்ரெண்டு. ஓகேவா, இவன் ஃப்ரேம் பண்ண லைஃப் இது. இது கடைசியா அதான் சொல்றேனே, டீடைலிங்லாம் சூப்பரா பண்ணிருக்கான்டா. ஆனா மெயினான விஷயத்துல விட்டான்டா அவன் படத்தை. அடுத்த சீன்ல குருபாய் போயிட்டு நம்ம மன்சூர் அலிகான மீட் பண்றான்டா. அந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு அவன் ஃபர்ஸ்ட் சீனா பக்கத்துல இலை இருந்தோன்னா அவன் இலைய வச்சு பிபி தான் ஊத போறான்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல அப்படிதான் கத்திட்டு மெண்டல் மாதிரி. எனக்கு அவன் போய் மீட் பண்ணும்போது நான் என் பக்கத்துல இருக்கவங்க யாரான்னு கேக்குறான். அப்புறமா அந்த இலைய பிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு தலைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது வந்து லோகேஷ் நிறைய அவன் இன்டர்வியூ பார்த்து கண்டிப்பா வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்கான். நல்லா இருந்தது அது, இன்ட்ரோ நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த சீன்ல பார்த்தா சம்மந்தமே இல்லடா, என்னமோ தமிழ் படத்துல எல்லாம் அந்த பழைய தமிழ் கமர்ஷியல் படத்துல எல்லாம் எவனா பிளாஷ்பேக் சொல்றதுக்காக ஒருத்தன் நேர்ந்து விட்டுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தனை சொல்லி கதையை சொல்றாங்கடா. அதான் இந்த மாதிரி நம்ம அவன் பேர் ஆண்டனி தாஸ் வந்து நரபலி கொடுக்கறவன், மூட நம்பிக்கை கொள்ளவன், அவனோட தம்பி தான் வந்து அர்ஜுனு. இந்த சைடு வந்து கோதால இறங்கி ஒருத்தன் வேலை செய்யணும்ல, அது வந்து நம்ம லியோ தாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு உண்மையிலேயே சிகரெட் அடிக்கிற சீன் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நீ சிகரெட் குடிக்கிறவன் தான், நீ குடிகார குப்பனி. எனக்கு சரி குடிகார கம்யூனிட்டி தான், நீ வந்து சிகரெட் குடிக்கிறத ப்ரமோட் பண்ற தயலி தான் நீ. அதனால அதான் உங்க அண்ணனும் பண்றான். அவன் பண்ணிட்டு போறான்டா. எனக்கு கூட இருக்கிறதுனால நான் பேச முடியும். நான் விஜய்கிட்ட போய் இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணி ஹாய் ப்ரோ ப்ளீஸ் கூட இருக்கிற எனக்கு சப்போர்ட் பண்ணாம விஜய்க்குள்ளே பார்த்தாலும் சப்போர்ட் பண்றேன். ஐயோ ஆனிகின் மாதிரி பேசாதடா, சைலண்டாடுறா. சரி, விஜய் அங்க வந்து கயிறு கட்டி ஃபைட் எல்லாம் பண்றாரு, ஃபைட் பண்ணி உள்ள எடுத்துட்டு போனோம்னா அங்க வந்து ஒரு ஷார்டஸ்ட் கேமியோ. இது அனுராக் கேஷப் கேமியோ. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, என்ன சொன்னானுங்க, ஐயோ ஒரு பெரிய டைரக்டர் அவர் பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணிட்டாங்க தலைவரே என்னங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, அனுராக் கேஷப் இந்த ரோலை கேட்டு வாங்கினது, எனக்கு நடிச்சாவனும் ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கினது அனுராக் கேஷப் ஒரு இன்டர்வியூல சொன்னான். இல்ல அனுராக் கஷ்யப் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சொன்னா, நானும் அந்த இன்டர்வியூ பார்த்தேன், சொல்லியிருக்காரு, நீ ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் டைரக்டரா இருக்குன்னா அனுராக் சேர்ற ரைட்ரா அவரு வயல வர மாட்டேங்கிறா, அனுராக்னு சொல்றா, முடிஞ்சதுடா. அனுராக் வந்து இப்ப பத்தினாக்க என்னென்ன படம் எடுத்திருக்காருன்னு தெரியும், அவரு ஆக்டிங் எப்படி இருக்கும்னு தெரியும் உனக்கு, அவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. இப்ப நீ படம் எடுக்க போறனாக்க அவரை போய் ஒரு சீன் ஒரு ஐயா இங்க பாரு, இப்ப அதுக்காக தானே இப்ப நான் சொன்னேன். என்னன்னா படத்துல கேரக்டர் எல்லாம் கிடையாதுடா, அனுராக் கேஷப் கேட்டு வாங்கின கதைடா. கேட்டு எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுங்க, எதா இருந்தாலும் சைட்ல நிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டு வாங்கின ரோல். லோகேஷையும் விஜயும் புடிச்சு போய் கேட்டு வாங்கின ரோல் தான் அது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சீனே
கொல்ற மாதிரி இல்ல அதுக்குன்னு இப்படியா? அதுக்குன்னு நீ அதுக்குன்னு ரொம்ப இது பண்ணிருக்க கூடாதுதான். வேற ஏதாவது நம்ம ஒண்ணு இல்லடா, இந்த அர்ஜுன் தாஸ் கூட ஒருத்தன் ரைட் ஹேண்டா ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான்ல, ஆமா அது மாதிரி கூட வச்சிருக்கலாம். அப்படி என்ன இவன் கூட அர்ஜுன் தாஸ் இல்ல, இவன் ஆண்டனி தாஸ். சாரி, அர்ஜுன் தாஸ் ஆண்டனி தாஸ். ஆண்டனி தாஸ் கூட சுத்துறான்ல, அவனா கூட வச்சிருக்கலாம். சரி ஓகே. சரிடா. அதான் அதுக்கப்புறமா வந்து விஜய் கழுதுல கத்தி வச்சோன்னே அந்த சைட்ல இருந்து பார்த்தா ஒருத்தவங்க கத்தி வச்சு கீறாங்க. யாரான்னு பார்த்தா ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த ட்விஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டுக்கு நான் வந்து உளுந்து சிரிச்சதே கிடையாது. அந்த லொல்லு சவால ஒரு சீன் வரும்ல, அந்த போலீஸ்ன்னு சொன்னோன்னே எல்லாம் உளுந்து சிரிப்பாங்க தெரியுமா, அந்த டெம்ப்ளேட்டு. அந்த டெம்ப்ளேட் தான் எனக்கு மனசுல வந்துச்சு. அந்த மாதிரி தான் உளுந்து மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்கேன். ஐயோ பக்கத்துல ஃபுல்லா அணில் கூட்டத்துல உட்காந்துருக்கேன், என்ன வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நான் வந்து சிரிச்சிட்டு இருக்கேன், ஏன்டா இவ்வளவு போட்டாங்க, பார்க்க அழகா இருக்கிறா அதுக்காக இப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீன் தான் வந்து கிளவுன் சம்பந்தமே இல்லைங்க, சத்தியமா சம்பந்தமே இல்லைங்க. கிளவுன் டு கிளவுன் கான்வர்சேஷன். அதான் இப்ப இன்னும் இங்க ஒரு ரிலீஃப் என்ன தெரியுமா, நம்ம அதான் சொல்லாங்க, இந்த ட்ரக் வந்து இம்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டெலிவரி பண்ண போறேன்னு சொன்னோன்னே, ஐயோ டெலிவரி சீன் சொல்லி ஒரு சேஸ் சீனை காமிச்சுறாங்கன்னு பயந்துட்டேன். ஆனா அடுத்த சீனை கட் பண்ணி ஆனா லியோ டெலிவரி பண்ணிட்டு நாங்க செலிப்ரேஷன்ல மோட்ல இருந்தோம்னு சொல்லிட்டு நான் ரெடி தான் பாட்டு வருது. இந்த நான் ரெடி தான் பாட்டு வருது. நான் ரெடி தான் பாட்டுல என் தேட்டர்ல என்ன பண்ணாங்க, இறங்கி போய் ஆட்டலான்னு பார்த்தாங்க. கட் பண்ணி அடுத்த சீன் சஞ்சய் தத்து சீன் போயிடுச்சா, எல்லாம் திரும்பி போயிட்டு இருக்காங்க, மறுபடியும் பாட்ட போடுறாங்க, ஆட போறாங்க, சஞ்சய் தத்து சீன் வருது. இது மாதிரி பாட்டுலாம் வருது. பாட்டு டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த டான்ஸ் ஆடி இருப்பான் பத்தியா, செம காமெடி. ஸ்டெப் மிஸ் பண்ணுவான், அதையுமே கேமரால ஷூட் பண்ண நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஸ்டெப்ப மிஸ் பண்ணுவான். அதை விட நம்ம பக்கத்துல வந்து மன்சூர் அலி இஷ்டத்துக்கு ஆடிட்டு கிடப்பாரு. பாட்டுக்காரனா உன் பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பான். அதான் அவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கான் என்னமோன்னு. அது இந்த மடனா செபஸ்டின் அவளுக்கும் ஸ்டெப் சொல்லி கொடுத்தா என்னன்னு தெரியல. விஜய் வந்து சூப்பரா அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அவனை பாக்குறதா இந்த பைத்தியம் 3 கிளவுன் இங்க பக்கத்துல மடனா செபஸ்டின் அர்ஜுன் இந்த 3 பேரும் வந்து என்ன பண்றீங்க 2-3 பேரும் சொல்லிட்டு தான் இருந்து அதான் ஆடிட்டு இருக்காங்கடா. அந்த ஆடிட்டு இருந்தோன்னா அங்க வந்து நம்ம வையாபுரி சொல்றாப்ல, வையாபுரி என்ன சொல்றாரு, காசு குடும்பமே பாட்டை போட்டு கண்ணா அப்படின்னா அடிக்கிட்டு இருக்கு ஜாலியா. ஒழுங்கா ஆடுறவனாக்கு லியோ டாஸ் மட்டும்தான். அதான் அவனையும் ஆட விடாம இவங்க எல்லாம் சேர்த்து ஸ்கிரீன் அடைச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மன்சூர் அலிக்கான சம்பளம் கொடுக்கல, 2 குவார்டர் பாட்டில் வாங்கி தானே வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி குவார்டர் பாட்டில ஊத்தி விட்டு என்னமோ பண்ற, நீ இன்டர்வியூல என்ன பண்ணி அது பண்றான்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வையாபுரி இதுவும் அந்த லொல்லு சபா டெம்ப்ளேட். ஆமாங்க, சத்தியமா அவரை பார்த்தாலும் பயமாவே இல்லைங்க 1% கூட. எனக்கா இவனை என்னடி இவனெல்லாம் கூட்டு தெரியுங்க, காமெடியா இருக்குடா பாக்கும்போதே. அவன் சொல்றான் இது மாதிரி நரபலி கொடுக்குறது. அது வந்து ஒத்த ஜாதகம்னா எனக்கு என்னன்னு புரியலங்க, நான் இது கேள்விப்பட்டதே இல்லை அப்படி எதுவுமே. ஏங்க ஒத்த ஜாதகம்னா என்ன நான் சொல்றேங்க. இப்ப வந்து ட்விங்ஸா பிறந்திருக்கணும்பாங்க. அந்த ட்விங்ஸா பிறந்தவங்களுக்கு நேரம் நட்சத்திரம் எல்லாம் ஒன்னாவே இருக்கும், சரியா? அவங்களுக்கு அவங்களோட ஜாதகம் பார்க்கும்போது இது ஓடுதான் என்ன இருந்தாலும் அவங்க ஜாதகம் பார்க்கும்போது அந்த 8 கோணும் என்ன பொசிஷன்ல ஒருத்தர் இருக்கோ அதே பொசிஷன்ல தான் இன்னொருத்தவங்க அடுத்து இன்னொரு மிஷினரி சொன்ன நீ திட்டுவன்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்கு. சரி என்னமோ எலவடா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது மாதிரி ஒரு குழந்தைய வந்து கொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அர்ஜுன் வந்து கோலமாவு போடுறோம். கோலமாவு வந்து எல்லாரும் மூஞ்சி தூக்கி போட்டு லியோ வந்து கட்டி இழுத்துட்டு வந்து இதான் ஃபர்ஸ்டே சொன்னல, இதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்டா இருந்துச்சு இந்த சீன்லாம். இந்த செட்டு ரொம்ப என்ன கார்ட்போர்ட் அட்டைக்குள்ள உட்காந்துருக்க மாதிரியே இருந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லாவே அட்டபாக்ஸ் குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்குடா. ஃபர்ஸ்ட் இவ்வளவு எஃபர்ட் போட்டவன் இந்த அட்டபாக்ஸ் குள்ள இடம் உட்காந்துருப்பான். தெரியல இல்ல நான் என்ன கேக்குறேன், ஹெரால்டாஸ் வந்து அந்த ட்ரக்க தூக்கி போட்டு நல்லா இருந்துச்சுடா அந்த இது. பட் ஆனா அந்த செட் பீஸ் ஒண்ணு கொண்டு வந்துட்ட, அது கடைசி வரையும் அதை கொண்டு வரணும் இல்ல, அது கொண்டு வராம அந்த ஹெரால்டாஸ் கேரக்டரே ரொம்ப வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சரி சஞ்சய் தத் மட்டும் நல்லா பண்ணிட்டாங்கறப்போ அது கேரக்டர் ஒண்ணுமே பண்ணலையடா இல்ல. அதான் ஒண்ணுமே அது இல்ல. அப்ப வந்து நம்ம விஜய் அண்ணா இந்த ஒரு மாடுலேஷன் பண்றாரு, நான் இப்படி பண்றேன் நல்லா தானா பண்றத, இப்பதானே உன்ன இன்டர்வல்ல என் ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு அப்ரிசியேட் பண்ணலாம், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீ பண்ணுவது மூட நம்பிக்கை, உங்களை ஒருத்தரா கொள்ளுவே.
இரு நீ விஜய் டிவி ராமாயணம் மகாபாரதம் சீரியல்ல ஒரு டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கான்டா. இல்ல இரு நான் இதுக்கு முட்டை கொடுக்குறேன் பாரு. ஒரு ஆமையா அணிலுக்கு முட்டை கொடுக்குறேன் இந்த சீனை. ஏன்னா ஹெரால்டாஸ் வந்து அந்த இடத்துல ட்ரக் அந்த போதையில அவன் என்ன பேசுறான்னு தெரியாம கரெக்டா பேசுறாப்ல. ஒன்னே நான் சொல்றேன் அன்னைக்குன்னு, இது வந்து அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒன்னே உன்கிட்ட கேக்குறேன் அதுக்கு முன்னாடி, இப்ப நாங்க கலாய்க்கிறத பத்தி உனக்கு எதுவும் பிரச்சனையாடா? ஏண்டா இல்ல உனக்கு பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லடா, நீ இப்படி பேசுனா எங்களுக்கு கலாய்க்க தானே தோணுது. என்னால முடியலடா. ஒருத்தன் அந்த சிம்பு எபிசோடு திட்டுறாங்கடா, ஏன்னா அவனை என்ன வேணா பண்ண சொல்லடா, முட்டு மட்டும் கொடுக்க சொல்லாங்க, எனக்கு முடியலடா அப்படிங்கிறாங்க. அது உள்ள வைக்குமாறு கொஞ்ச நேரம் நீதான் மூவி சம்பந்தமா பேசுற, நல்லா பேசுறல, அதை மட்டும் பேசுறா, இது வேணாண்டா. சரி அதான்டா, சஞ்சய் தத் வந்து கத்தி எடுத்துட்டு கையில கிழிச்சுக்கிட்டு பண்றாரு. அண்ணா வந்து கண்ணை முழிச்சுக்கிட்டு, டேய் வேணாண்டா சொன்னா கேளுடா, பின்னாடி பிரச்சனை ஆயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு சேர்லாம் உடைச்சிட்டு அந்த கார்போர்டு பாக்ஸ்ல இருந்து தப்பிச்சு வெளில வராங்க. அட்டை பாக்ஸ்ல இருந்து மடனாவும் இவனும், அதாவது குட்டி கிளவுன் இருக்குல்ல, குட்டி கிளவுனும் விஜயும் சேர்ந்து தப்பிச்சு வராங்க. நான் என்ன நினைச்சேன் அந்த சீன்ல, சரி மடோனா அந்த பொண்ணு பேர் என்ன, மடோனா செபஸ்டியன், மடோனா செபாஸ்டினுக்கும் விஜயும் டியோ போட்டு இவனை அடிப்பாங்கன்னு நினைச்சேன். யாரு அர்ஜுன் அடிப்பாங்க, டூயல் போட்டு அடிப்பாங்க, அதுல ஏதாச்சும் நடக்கும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா வேற மாதிரி நடந்து போச்சு. இந்த சீன் டெக்னிக்கலா செம்மையா இருந்ததுடா. இந்த ட்ரோன் ஷாட் ட்ரிக் தான், அது ஃபுல்லா ட்ரோன் ஷாட் கிடையாது, ட்ரிக் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரோன் ஷாட் எடுத்திருக்காங்க. 2-3 இடத்துல இந்த டிரான்சிஷன் எல்லாம் வந்து நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா இருந்தது ட்ரோன் ஷாட். இல்ல எனக்கு டக்குன்னு பார்க்க மோக்க போட் யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மோக்க போட் மாதிரி இருக்கும், ஆனா பார்த்தா போக போக தான் ட்ரோனு விஎஃப்எக்ஸையும் இது பண்ணி நல்லா சூப்பரா எடுத்திருந்தாங்க இந்த சீன். அதெல்லாம் முடியுது ஃபைட் சீன். இல்ல ட்ரோன்னா இந்நேரம் உனக்கு பிக்சல் அடி வாங்கி இருக்கும். இல்ல இது ட்ரோன் ஷாட் தான்டா, இது வந்து ட்ரோன் ஷாட் தான்டா. ட்ரோன் ஷாட்டை வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா ட்ரிக் பண்ணி எடுத்திருக்காங்க. சிங்கிள் ஷாட் மாதிரி நம்ம 1917 படத்துல வந்து ஒரு ட்ரிக் ஷாட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிங்கிள் ஷாட் மாதிரி தான் இருக்கும், ஆனா கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்தது. அதனாலதான் 2-3 இடத்துல இந்த ட்ரோன் திரும்புறத டிரான்சிஷன் ஆகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், அது ஒரு அப்பட்டமா தெரியும். ஆனா வந்து அது தெரியும், இன்டர்நேஷனலா தெரியதான் செய்யும், அது வேற எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்கணும்னா. இப்ப வந்து விஜய் எல்லாத்தையும் சண்டை நல்லா இருந்தது, அந்த சீன் சூப்பரா இருந்தது. விஜய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு என்ன இந்த மாதிரி இந்த இதனால தானடா அவன் குழந்தையே கொல்ல போனேன், நான் வந்து இத இது பண்றேன்டா எரிக்கிறேன்டான்னு சொல்லி எரிச்சு போட்டுறான். நம்ம அர்ஜுன் வந்து மடனா செபாஸ்டியன் வந்து கண்ணாபுரான்னு கத்தியால குத்தி கீழே போட்டுறாரு. விஜய் என்ன அழுதுகிட்டே போய் பிடிக்கிறாரு. அப்ப வந்து அர்ஜுன் அந்த சைடு ஓடி போய் ட்ரக் எல்லாம் பாக்குறான். இப்போ இந்த இடத்துல இதோட முடியுதா, எப்படியா தப்பிச்சு போயிடுன்னு சொல்லி அவ அந்த குட்டிக்குள்ள வந்து எல்சா சொல்லிட்டு செத்து போயிடுறான். இப்போ இது வந்து இதெல்லாம் அப்படி சொல்லாத, ரோலெக்ஸோட லவ்வர்னு சொல்லு. ரோலெக்ஸோட லவ்வர். ஆனா இவையிலே ஒரு யூனிவர்ஸ் கொள்றாங்கடா ஃபேன் பேஸே. நான் எங்கேயும் படம் ஊத்திக்கிட்டது. இந்த டிசி ஃபேன்ஸ் தான் ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்களோட இவங்க ரொம்ப கேவலமா இருக்காங்கடா, அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன திட்டாதீங்க ப்ரோ, பாவம் ப்ரோ. நானே டிசி ஃபேன் தான். தெரியாதா? அதான் இப்போ வந்து இது ஒரு ரீசன். ஏண்டா இதெல்லாம் ஒரு ரீசனாடா, எங்கெங்கயோ போயிட்டு இருக்குடா. இன்னும் இப்ப போய் தங்கச்சியை கொண்டுட்டா, அதனால நான் வந்து வெளில வந்துட்டேன். அதுக்கும் ஒரு கரெக்டான ஒரு காரணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. செத்த மாதிரி காட்டுறாங்க. நான் நினைக்கிறேன் வழக்கம் போல விஜயன் எல்லா படத்துலயும் தன் அப்பாவை குட்டி காட்டுற மாதிரி இதுலயும் குட்டி காட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாடா, இது மாதிரி அவங்க அப்பா வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மெண்டல் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கான், அதுக்காக அப்பாவை எதிர்க்கிறது. லோகேஷ் கிட்ட போய் ப்ளீஸ் எங்க அப்பா அடிக்கிற மாதிரி மட்டும் ஒரே ஒரு ஷாட் வச்சு அந்த சீன்ல இருந்து அதுக்கப்புறம் சஞ்சய் தத் இவனுக்கு அடிச்சு சுட்டு கொன்னுறான். அப்புறம் வந்து நான் சொல்றேன் ஒன்னு கேட்கிறேன் லோகேஷ், உன்னை பார்த்து கேட்கிறேன் லோகேஷ் கனகராஜ். இப்போ நீ வந்து சிம்பிளா விட்டுருக்கலாம், இதை வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனே இல்லாம பேக் ஸ்டோரியே இல்லாம கூட வாய்ஸ்லயும் சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லயும் முடிச்சிருக்கலாம். ஆனா நீ ஃபுல்லா எடுப்பேன் பாட்டு வைப்பங்கிறப்போ கன்க்ளூஷன் கொடுத்துதானே முடிச்சிருக்கணும். ஒண்ணுமே ஒண்ணு முடிக்கல. அப்ப எதுக்கு இந்த பிளாஷ்பேக் மொத்தமா? இப்ப 30 நிமிஷம் நான் உயிரை கொடுத்து நான் இந்த மாடுலேஷன் கண்ணா பொண்ணு இந்த இப்ப மெடனா செபாஸ்டியன் ஆக்டிங் எல்லாம் பாக்கணுங்கிறப்போ எனக்கு எதுக்கு கன்க்ளூஷனே இல்லாம முடிச்சு வச்சிருக்கிற அப்படிங்கறத என் கேள்வி. எனக்கு பிளாஷ்பேக்ல நீ நான் ரெடி தான் வருவா பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு நீ ஒரு என்ன சொல்ற மாண்டேஜ் சீன்ஸா காமிச்சிருந்தீங்கன்னா அதுதான் சொல்றேன். இந்த ஒண்ணு இல்ல,
இந்த ஹெரால் தாஸ், லியோ, இந்த இந்த பொண்ணு எல்லாருமே சேர்ந்து எப்படி பிசினஸ் இது பண்ணிக்கிறாங்க. லியோக்கும் ஹெரால் தாஸ்க்குள்ளயும் என்ன கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரு ஆண்டனி தாஸும் லியோவோட அஃபெக்ஷன் எப்படி இருக்கு, அதெல்லாம் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம்ல மாண்டேஜ்லயே. அதெல்லாம் என்ன ரொம்ப புவரா இருக்குங்க. யாரு தெரியுமா, விஜய்க்கு மட்டும்தான் கேரக்டர் டெப்தே இருக்கு. வேற யாருக்குமே கேரக்டர் டெப்த்ன்ற ஒரு வார்த்தையே இல்ல. இல்ல தக்கிச்சு. இவங்க அந்த பலி கொடுக்கும்போது யார கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அதுல அர்ஜுன் சொல்லுவான், ஹெரால்தாஸ் அர்ஜுன் சொல்லுவான் இந்த மாதிரி லியோ, என்னை கேட்டீங்கன்னா லியோன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்பான். அப்புறமா தெரியுமா இவையே டக்குன்னு சொல்றான், இவனுக்கும் லியோவுக்கும் எதுவும் கிளாஷ் இருக்குமான்னு அப்ப எனக்கு யோசிக்க தோணுச்சு. அதுக்கு அதை நீ மாண்டேஜ்ல நீ காமிச்சிருக்கலாம்ல. நீ பேக்ரவுண்ட் நீ காமிச்சு போட்டு நீ என்ன சண்டை இவனை பார்த்து பொறாமப்படுற மாதிரி கூட காட்டலாம். சரி, அடுத்து போலாம். என்னன்னா இப்போ இது மாதிரி மன்சூர் அலிகான் கதையெல்லாம் சொல்லிடுறானா, அப்ப போட்டோ எல்லாம் காமிச்சு இது மாதிரி இவனான்னு கேக்குறாங்க. அப்பெல்லாம் இல்ல, உன் கண்ணை பார்த்தே சொல்லிடுவான், லியோ கிடையாது இது, அவன் அப்பாவி எவனை புடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடுறான். அது என்னன்னு பிளான் கடைசியா இப்ப சொல்லும் போது இந்த சீன்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கடைசியா சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி நான் லியோவா நம்ப வைக்கணும், நான் ஃபர்ஸ்ட் நம்பணும் அப்படிங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி 2-3 பேர் காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் நான் உன்னை பார்த்தா போதும்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க செத்து போனாலும் அவனை கட்டி தொங்க விட்டுறாங்க மேல. இதெல்லாம் வந்து இது பண்ணிடுறாங்கடா. அடுத்த சீன்ல பார்த்தா விஜய் வந்து அழுகுறான். இது மாதிரி செம்ம சீனு, வேற மாதிரி நடிச்சிருந்தான்டா இந்த சீன்ல. அவன் நடிச்சிருந்தான்டா, அவன் கதைக்கு அழுதுட்டு. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ல வந்து இதே மாதிரிதான் சீன் மேக் பண்ணிருப்பானுங்க. அது இந்த மாதிரி 2 பேருமே அழுதுருவாங்க, அழுதுட்டு அப்புறம் இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. ஆமா, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேர்கேஸ் சீன் வரும். அந்த சீனோட இந்த சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த சீனு அவன் அழுதுட்டு குழந்தை முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த டான்ஸ் மைக்கி பாட்டு பார்த்து டான்ஸ் மைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அது தூங்க வச்சுட்டு மறுபடியும் வந்து சைலண்டா வந்து த்ரிஷாட் அழுவான். த்ரிஷாட் அழுது எவனோ அவன் வந்து எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம இது த்ரிஷா வந்து இந்த சீனுக்காகவே விஜய்க்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கலாம். பட் கொடுத்தா விஜய் அவார்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அது எதுக்கு அடுத்த வருஷம் யாரு விகடன் கொடுக்கணும்ங்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த படத்துல வந்து விஜய்க்கு விகடன் அவார்ட்ஸ் கொடுத்துறாங்க. அப்ப வந்து நம்ம பார்த்திபன் தேவையில்லாம போயிட்டு எனக்கு வந்து விகடன் அவார்டு தரவே இல்லை, அதை வந்து கடுமையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில ஸ்பீச் கொடுக்குறாங்க. PS2ல அவருக்கு அவார்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 2 நிமிஷத்துக்கு அவார்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாராம் போயிட்டு. முக்கால ஒரே அழுக, டோபி ராமாசன் ஒரே அழுக அப்படிங்கிற மாதிரி. சரி, அதான் இப்ப வந்து விஜய் சொல்றாரு, எப்படி இப்படி நீ நினைச்சிட்டு என்ன வந்து தொடுவ, 60 இருக்காதா அப்படின்னு சொன்னா த்ரிஷா டக்குன்னு மருத்துவ முத்தம் இந்தா வச்சுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ முத்தம் கொடுத்து நம்ம அண்ணாவை வந்து சைலண்ட் ஆக்கிடுறோம். பேசிட்டு இருக்க, இது அன்எக்ஸ்பெக்டட். என்னடா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னடா கொச்ச ஐ ஹேட் திஸ். நல்ல சீன், உண்மையாவே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட், நல்லா இருந்தது சீனு. இதுக்கப்புறம் வெளில பார்த்தா நம்ம ட்ரைலர்ல பாக்கும்போது இந்த சீன் சரி ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ்ல இருக்க சீக்வென்ஸ் தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா ஆனா அதுல காமிச்சதோட இதுல ரொம்ப சூப்பரா எலிவேட் ஆயிருந்துச்சு. அந்த விஜய் தூங்க வச்சுட்டு இவன் இங்க வந்து உட்காந்துட்டு இந்த நீ அருகருப்பா இருக்காதான்னு சொல்றது, இதோட மெயினே லிப்லாக் சீன் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா இருந்தது. சரி, ஆனா அதான்டா இருட்டாய் போச்சு. அவன் அதுலயே இருக்கான்டா. சரி, அடுத்த சீன் வந்து அந்த கார் சேஸ் சீனு. கார் சேஸ் சீன்ல வந்து சில பார்ட்ஸ்ல வந்து நல்லா இருந்துச்சு, சில இடத்துல வந்து இந்த கிராபிக்ஸ் இடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப என்னடா அது ரொம்ப சினிமேட்டிக் லிபர்ட்டியை கையில எடுத்துட்டு ஓவர் ஆட்டமா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. நான் தான் சொன்னேன்ல ஸ்லீப்பிங் டாக்ஸ்ல பறந்து ஸ்லோ மோஷன்ல பறந்து விடுவாங்கல்ல, கார்ல ஜம்ப் பண்ணி போவோம்ல, அந்த இந்த இடத்துல மரியம் ஜார்ஜ் பைக்க குடுத்துட்டு அவன் குதிச்சிருவான்டா. புடிச்சுக்கப்பாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்ல ஏறி குதிச்சிருவான். அவன் குட்டியோண்டு இருக்கான், அவன் எப்படி எவ்வளவு புல்லட் அவ்வளவு வேகத்துல பிடிப்பான், அவன் கீழே கால் எல்லாம் ஒண்டிச்சு.
அதான் இந்த scene ல அதான் பத்தாம டூருன்னு ஓடி போடுறானா, அப்ப வந்து நம்ம சஞ்சய் தத்தை புடிச்சு அடின்னு அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நம்ம லியோ நம்ம பார்த்திபன் வந்து ஆர்த்தரு இந்த சீன் தான் வந்து இந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு தெரியுமா? இவன் ஆமா வந்து ஆமா ஆண்டனி ஆமா கையில காருள்ள இருந்து ஒரு கம்பி எடுப்பான் சரியா? ஃபர்ஸ்ட் சின்னதா தான் இருக்கும். சண்டை அப்புறம் போட போட பெருசாயிடும். பெருசாயினே போயிட்டே இருக்கு. அது வந்து இது எக்ஸ்டென்ஷன் டில்டோ அது. இல்ல நான் கேக்குறேன். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு உடைஞ்சிருக்கும். ஓகேவா? ஆமா ஒரு ஆமா லாங் ஷாட் ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆ, என்ன ஆமா 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 கேப்டன் அமெரிக்கா மட்டும் நிக்கிற சிட்டாரி ட்ரைபு டானோஸோட ஆர்மி எல்லாம் அது அவன ஃபேஸ் வந்துரும். நிக்கிற மாதிரி அந்த இதுல ஃபுல் ஷீல்டு இருக்கும். உடைஞ்ச ஷீல்டோட ஃபுல் ஷீல்டு இருக்கும். VFX அதை அழகா இருக்கும். அதை யாரும் கண்டுக்கல. ஆனா இதை மட்டும் கண்டுக்கிறீங்க. சரி இப்ப நீங்க நீ வந்து என்ன கொடுத்தது என்ன போதும். சொல்ல அது அவன் என்ன சொல்றானா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் சொல்ல வரல. அதுதான் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் ஏதாவது கருத்து பேசுவான், நம்ம ஆராய்ஞ்சோம்னு வச்சுக்கேன், மறுபடியும் இன்னொரு கருத்து பேசுற நம்மள கொல்லுவான். அப்படியே சூப்பர் அன்னைக்கன் வாழ்த்துக்கள் கைதட்டுங்க. சரி நான் அதான் இததான் சொல்ல வந்தேன். அடுத்த சீன் வந்து நம்ம ஏதோ ஒரு நம்ம தாத்தா இருக்காருல்ல சஞ்சய் தாத்தா போய் ஏதோ விஜய் சொல்ல போறாரு, கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா இதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கார்ட்போர்ட் டப்பாக்குள்ள மறுபடியும் வந்துடுறாங்க. அட்டை பாக்ஸ்குள்ள வந்தோடனே இது மாதிரி லியோ இது மாதிரி அர்ஜுன் போய் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து இது இவ்வளவு நேரம் வந்து டார்க் தீம்ல அவ்வளவு சூப்பரா போச்சு. இந்த இடத்துல இந்த கழுகை பார்த்து, சார் என்ன சார் இது சார், இவ்வளவு கழுகு நான் கிட்ட பார்த்ததே இல்லை சார், சார் பயமா இருக்கு சார் வாரிசுல பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் நல்லா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? எனக்கு வந்து நக்கலா பேசுற மாதிரி இருந்துச்சு அந்த சீன்லாம். இல்லங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நக்கலா பேசினாலே எப்பயுமே மோஸ்ட்லி ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். தெரியும்ல உனக்கு? சரி அப்படி சொல்றேன். அடுத்த சீன் இது மாதிரி அர்ஜுன் சொல்றாரு, அர்ஜுன் சித்தப்பா க்ளோன் சொல்றாரு, இது மாதிரி உன் குழந்தை உன்னோட இன்னும் ஃபேமிலி வச்சே மிரட்டிட்டு இருக்காங்கடா, இன்னும் உங்க பையனை கடத்தி வச்சிருக்கேன், நீ இங்க வந்தாதான் உன்னை விடுவேன், உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன், இல்லன்னா இந்த சைடு வந்தோன்னா இந்த சைடு உன்னை கொண்டுருவேன் அப்படிங்கிறது. ஒண்ணும் இல்ல, சிம்பிள் சீன் இல்ல. இந்த படத்தை அர்ஜுன் இவன் என்னது ஆண்டனி தாஸ் கொண்டு புட்டு ஹெரால் தாஸ் வந்து விஜயோட பையனை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதோட போட்டு உடச்சு முடிச்சு விட்டு எல்சியூ கனெக்ஷனை வச்சு விட்டு முடிச்சு விட்டீங்கன்னா படம் வேற லெவல்ல ஓடி இருக்கும். விக்ரம் மாதிரியே ஓப்பன் எண்டிங்கா வச்சிருந்தா கூட நல்லா இருக்கு. அதை விட இங்க ஒரு பெரிய ஒரு கிளவுனிசம் பண்ணது என்னன்னா இந்த 2-3 இடத்துல இவங்க பண்ணதுதான். சரி அதான் இந்த டிராப் வச்சிருக்கான் விஜய் வீடு ஃபுல்லா, அதான் எல்லா டிராப்லயுமே இதான் எடுத்து வீட்டுக்குள்ள பார்த்தா மரியம் ஜார்ஜும் கண்ணை வச்சிட்டு இருக்கான், அந்த மாதிரி சுட்டுறான். ஒருத்த மட்டும் அந்த கொல்ல வரான். அப்போ அவனுக்கு ஒரு டிராப் வச்சிருக்காங்க, பிளட் வந்து அவன் மேல ஃபுல்லா ஊத்தி. அப்போ வந்து விஜய் டக்குன்னு சமணிங் ஜிட்சு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் ஜிட்சு, ஆமா சுப்பிரமணியம் இறக்குறாப்ல. ஃபர்ஸ்ட் சுப்பிரமணியம் காமிச்சாங்கல்ல, சுப்பிரமணி சாவுடா தவளை தாவுடா தாவு அப்படிங்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. அந்த அவன் சொல்லுவான், அந்த வில்ல அந்த அடியார் சொல்லுவான், ஆனா என்னன்னு தெரியல சொர்ணாய் மாதிரி இருக்குண்ணா. இது வந்து சொல்லுங்க, அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஹைனாவை காட்டும் போது அந்த ஹைனா வந்து சிரிக்கும் சரியா, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. அது உண்மையாவே அது நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் படம் வரதுக்கு முன்னாடியே, ஹைனா லாஃப் அவன் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீன்ல சுப்பிரமணி வந்தோடனே, டேய் சீரியஸா பேசிருக்க, சிரிக்கிறியா? ஆனா நான் சிரிக்கிறேன், இந்த சொருநாய் சிரிக்கிறேன். நல்லா இருந்தது சீன். அதுக்கு அந்த கிராபிக்ஸும் நல்லா இருந்தது. அது மாதிரி கொண்டுதான் ஹைனா வந்து காலி பண்ணிடுது. அவனை காலி பண்ணோன்னே முக்கியமான மென்ஷன் விட்டோம் போடுறான், என் தலைவனை விட்டோம்டா இந்த இடத்துல. என்னால சலும்புறான் வந்து ஸ்னைப்பரை வச்சு 2-3 பேர் காலி பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு. அதுல டிராப் சீக்வென்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லா இருந்தது. பிஎட் டிராப்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, நம்ம லியோவை அர்ஜுன் அடிச்சு தள்ளி விட்டு இப்ப வருவான்டா லியோ அப்படின்னு சொல்லி முதுகுல நெருப்பு எல்லாம் பத்த வச்சு விட்டுறாரு. எல்லாரையும் அடிக்கிறாங்க. ஃபுல்லா ஃபைட். இந்த ஃபைட் நல்லா இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருந்துச்சு. அந்த கழுத்துல இருந்து கத்தி, இந்த இது ஷூல இருந்து அந்த கத்தி எடுத்துட்டு எல்லாரும் கிழிச்சிட்டு நல்லா கத்தி சூப்பரா பண்ணியிருந்தாண்டா. அந்த பர்ஸ்ட் அவுட் ஆகுறது அதெல்லாம் சூப்பரா இருந்தது விஜய்க்கு. அதெல்லாம் அடிச்சு போடுறானா. அடிச்சு முடிச்சோட நினைச்சேன், நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு விஷயம் மட்டும் நினைச்சேன், இது மட்டும் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்னன்னா சட்டையை கிழிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதே மாதிரியே சட்டையை கிழிக்கல. ஆனா கடைசி வரைக்கும் அர்ஜுன் போயிட்டு அங்க சண்டை போட்டு இருக்கப்ப அர்ஜுன் சட்டையை வந்து
வலுக்கட்டாயமா பனியனை பிடிச்சி கிழிச்சு விட்டுருவான். ஓகேவா, கிழிச்சு விட்டுறாங்க, ஃபைட்லாம் நடக்குது. என்னடா இது கிளிகா, இதுலயும் மோக்க போட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க பாத்தியா நினைக்கிறேன். ஆனா இதுலயும் யூஸ் பண்ணிருப்பான். அவ்வளவு மோஷன் இல்லாத மாதிரியே தெரியுங்க மோக்கோ போர்டுக்கு. புரியுதா? இல்ல ரொம்ப க்ளோஸ் ஷாட்டா இருக்கிறதுனால அப்படி தெரியும். ரொம்ப க்ளோஸ் ஷாட்டா இருக்கு, ரொம்ப க்ளோஸ் ஷாட்டா வச்சிருக்கனால அப்படி இருக்கும். இது நல்லா இருக்கும், நல்ல வேலைடா. ஆனா உண்மையா விஜய் இந்த கழுத்தெல்லாம் முறுக்கிட்டு இந்த ட்ரேட்மார்க் இதெல்லாம் பண்ணும்போது டக்குன்னு காப்பு எடுத்து கையில மாட்டிட்டு குத்துன்னு குத்தான் ஆகும். நானே இல்ல காப்பு எல்லாம் கடைசியா வரும், அதெல்லாம் காட்டலாம். அதெல்லாம் நல்லா வேண்டாம், அதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். மாஸ்டர் ரெஃபரன்ஸ் மாதிரிலாம் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும், அதனால அதெல்லாம் எனக்கு ஃபிளாவா இருந்திருக்காது. நான் நினைச்சேன் சரி காப்பை போட்டு குத்து விட்டுருவான் அப்படிதான் நினைச்சேன், ஆனா நடக்கல. நீ சொல்லு. அதான்டா அது ஃபைட்ல நடக்குது, சொல்லுங்கடா. அப்படியே அந்த ஃபைட் நடக்கும். நான் அது அந்த இதுல அந்த செயினை புடிச்சிட்டு அந்த ஒரு ரொட்டேஷன் ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும், ஞாபகம் இருக்கா? சூப்பரா இருக்கும். ட்ரைலர்ல பாக்கும்போது நான் ட்ரைலர்ல பார்க்கும்போது சரி ரைட்டு ரைட்ரான் இருந்துச்சு, ரைட்ரா இது முடிஞ்சிச்சு. ஆனா இது அந்த சீக்வன்ஸ் அதை காமிக்கும் போது ஒரு ஒரு என்ன சொல்றது நம்பக்கூடிய தன்மையோட தான் இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு, அந்த ஃபைட்லாம் நல்லா இருந்தது. அதான் அர்ஜுனை போட்டு பொலன்னு பொலந்துடுறான்டா, அடிக்கடி அடிச்சு போட்டுட்டு கடைசியா வந்து அர்ஜுன் சொல்லுவான் சரி நான் ஒத்துக்கிறேன், நீ லியோ இல்ல நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்பா. அப்பதான் சொல்லுவான் நான் யாரா சொன்னா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு நான் தான் லியோ அப்படின்பா. என்னடா நான் தான்டா லியோன்னு சொல்லி அதே மாதிரி இந்த கையில அந்த ஆர்ம்ஸ்ல வந்து ரோல் பண்ணிட்டு சுடுவான்ல, அந்த மாதிரி சுட்டு கொண்டு அதெல்லாம் ஆர்த்தர் ஏன் அந்த ரிவால்வர் ரோல் பண்ணி சுடுறாங்கன்னு சொல்லு. ஏன்னா அந்த ரிவால்வர் வந்து அந்த மெக்கானிசமே அந்த மாதிரி தான் இருக்குமா, ரோல் பண்ணி அந்த செட் பண்ணி சுடுற மாதிரி தான். இப்ப இன்னும் அதோட அட்வான்ஸ் ரிவால்வர் என்னன்னா சுட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக் ரோல் ஆயிக்கும்ல. அதெல்லாம் இல்லடா, ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து ரிவால்வர்ல அவன் இப்படி கையால தட்டுவான் தெரியுமா, ஒரு டைம் சுத்திட்டோம். அது ஏன்னா அந்த பின்னாடி இருக்க அந்த பிஸ்டன் லோட் பண்ண லோட் பண்ண மட்டும்தான் அந்த கண்ணு திருப்பி சுடும். அத லோட் பண்ணி சுடுவான். அந்த வீல் சுத்துது இல்ல உள்ளார ரிங்கு, அந்த ரிங் ஆட்டோமேட்டிக்கா சுத்தும். அதுக்கு மெக்கானிசம்லாம் தேவையில்ல, நம்ம ரோல் பண்ணலாம் இல்ல, அதுவே தானா சுத்தம். சும்மா ஒரு ரஷ்யன் ரூலெட்னு ஒரு கேம் இருக்கு தெரியுமா? என்னதுடா ரஷ்யன் ரூலெட்னு? ரஷ்யால வந்து ஒரு கேம் இருக்கு. என்னன்னா புல்லட்ல ஒரே ஒரு குண்டை போட்டு விட்டு சுத்தி விட்டு சுடுவானுங்க, ஓகேவா? அந்த மாதிரி கேம் அது. அதனாலதான் இந்த கையில சுத்துறது அதுக்காக தான் பண்ணுவாங்க. 6 புல்லட் ஃபுல்லா ரோல் பண்ணிட்டு இல்ல ஒரு புல்லட் இருக்கிறப்போ கையில இந்த இடத்துல இப்படி வச்சு பண்ணிட்டு சுடுறப்போ நீ சுட்டா செத்துருவ. உன் சைடு புல்லட் இருந்துச்சுன்னா, உன்ட்ட லக் இருந்ததுன்னா உன்ட்ட புல்லட் இருக்காது நீ ஒன்ன சொல்றப்போ. அதுதான் கான்செப்ட். ஆனா நீ சொல்ற மாதிரி இல்ல, நீ சொல்ற மாதிரி மெக்கானிசம் வந்து இல்லாமலாம் இல்ல. நீ ஒரு தடவை ஹேமரை லோட் பண்ணி அடிக்கும் போதும் அடுத்தடுத்தது ஸ்டார்ட் ஆகும். நீ பின்னாடி அடிக்கிறல்ல ஹேமரை, அந்த ஃபோர்ஸ்ல அடுத்த திரும்பும், அடுத்தடுத்த குண்டுக்கு வந்து மாறிட்டே இருக்கும். நான் அதுக்கு அந்த மாதிரியான மெக்கானிசம் உள்ள கன்னு தான் புள்ளக்குன்னு நினைச்சேன். இல்ல அதான் இந்த இதுல சுட்டு கொண்டுறான்டா லியோன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதுக்கு ரிவீல் பண்ணாங்கன்னு தெரியல, வேற மாதிரி கூட பண்ணிருக்கலாம். அது அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம இவரு வெஸ்டர்ன் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு விஜய். லெஃப்ட் சைட்ல வந்து கன் எடுத்து டக்கு டக்குன்னு ஹேமர் அடிச்சு சுடுற மாதிரி அவன் பையனையும் காப்பாத்திடுறாரு. அங்க உட்காந்துட்டு சொல்றாப்ல இல்ல ஆர்த்தர் கிளின்ட் ஈஸ்ட்வுட்டாக மாறிய விஜய் கிளின்ட் ஈஸ்ட்வுட்டாக மாறி விட்டார். அடுத்த சீன்ல நீ எல்லாரையும் அடிச்சு செத்து கிடக்குறாங்க, எல்லாம் செத்து கிடக்காங்க. அப்ப விஜய் வந்து உட்காந்து அந்த சேர்ல உட்காந்துட்டு சிகரெட் குடிச்சிட்டு அந்த கழுகு பார்த்து சொல்றாரு, எப்படா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த கழுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாப்ல. அப்ப சொல்றான் இது மாதிரி நான் லியோன்னு வந்து எல்லாரையும் லியோ இல்லைன்னு நம்ப வைக்கணும்னா நான் லியோ இல்லைன்னு நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர் எல்லாம் கொடுக்குறாரு. கௌதம் மேனன் மாதிரி வாய்ஸ் ஓவர் எல்லாம் கொடுத்துட்டு அப்ப வந்து சஞ்சய் தத்திட்ட சொன்னதை காட்டுறாங்க, நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்லிட்டு செத்து போறானா, அதெல்லாம் காட்டுறாங்கடா. அப்புறம் வந்து நம்ம இந்த சீன் நல்லா இருக்கும்டா. அவனோட ஃபேக் ஐடி எல்லாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் சொல்றப்ப வந்தோடனே இதான் சார் என் ஐடி கார்டு, இதான் சார் என் ஆதார் கார்டுன்னு சொல்லி விஜய் சொல்லுவான்ல, அதெல்லாம் கரெக்டா பிக் பண்ணிக்குவோம். ஆதார் கார்டு ஐடி கார்டு எடுத்து பேக்ல வச்சுட்டு எடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லா கன் பவுடர் போட்டு எரிச்சு விட்டுருவான். எரிச்சுட்டு அவன் தங்கச்சியோட போட்டோ எடுத்துக்குவான். தங்கச்சியோட போட்டோவையும் அதையும் விட்டுருவான்டா. காப்பு எடுத்து போட்டுக்குவான். காப்பு எடுத்து போட்டுக்கிட்டு
இது மாதிரி வராது. அவன் பையன்கிட்ட சொல்றான், இது மாதிரி இங்க நடந்தது வந்து நான் போனேன், நான் வந்து கேட்டேன், அடிச்சேன், விட்டாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னா அவன் பையன் சொல்றான், நான் சிகரெட் குடிக்கிறதையும் அம்மாட்ட சொல்லாத அப்படின்னு 2 பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டு போறாங்க. இதுக்கு வந்து அந்த அம்மா என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. அந்த அம்மா இதுக்கு மேல பேசுறது, ஏன்னா படமே வந்துருச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி விஜய் உட்காந்துருக்காப்ல, அங்க வந்து ஒரு பாட்டு வருது, நான் பொல்லாதவன், அந்த பாட்டு வருது, நல்லா இருந்துச்சு அது. அது வரப்ப கரெக்டா விஜய் வந்து முட்டையை சாப்பிட்டு கதவை சாத்து நினைக்கிறேன், அவன் சாதி வந்து ஓடுவானா, அப்ப வந்து ஒரு போன் வருது. அப்ப வந்துட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போன் அடிக்கிறாரு. யாரு அப்படின்னு பார்த்தா கமலஹாசன் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்டில் வாய்ஸ் அமைச்சிருக்காரு படத்துக்காக. ஓகேவா, அந்த மாதிரிதான் இருந்தது வாய்ஸ். கமல் வாய்ஸ் நோட்ல வாய்ஸ் அமைச்சிருக்காரு, வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ல அமைச்சாரா இல்ல போன் பேசிட்டு இருக்கப்போ லோகேஷ் கூட போன் பேசிட்டு இருக்கும் போது போன் பேசிட்டு இருப்பாங்களாம். லோகேஷ் சொல்லறான், சார் இது மாதிரி ஒரு வாய்ஸ் இது பண்ணணும் தம்பி, நான் இந்தியன் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. சார் நான் அப்படியே கால் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கிறேன் சார், அப்படியே சொல்லுங்க சார். நான் ஒரு ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்காரு. நான் யார் என்று தெரிகிறதா அப்படின்னா சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க. அவனுங்க வந்து ஃபுல்லா போலீஸ் டீம் சரியா, ஆனா நம்ம லியோ யாரு? அப்படி இல்லடா, அவன் சொல்ற விஷயம் வந்து பாரு. இல்ல நான் ஒரே விஷயம் சொல்றேன், இந்த இடத்துல போஸ்டா இருக்குங்கிறத நான் நீ இப்ப திங்க் பண்ணுவ பாரு. என்னன்னா இல்ல என்னன்னா இப்ப வந்து விக்ரம் கமலஹாசன் கேக்குறது என்ன அப்படின்னா, இது மாதிரி இந்த இடத்துல நிறைய பேரு நிறைய ஒரு இடத்த கொடுத்துனா பத்தாது, ஏகப்பட்ட இடம் இந்தியால இருக்கு, அதெல்லாம் கொளுத்தணும், அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும்னு கேக்குறாங்க. இப்போ படத்தோட கரு என்ன? விஜய் வந்து அவனோட எல்லா லைஃபையும் முடிச்சுட்டு அவன் குடும்பத்தை பார்க்க வர்றதுதான் படத்தோட கரு. லியோ படத்தோட கரு நான் சொல்றேன். இப்போ இவன் சம்மந்தமே இல்லாம இப்போ நீங்க வந்து பாக்குறது ஹெல்ப்புக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொன்னா எப்படிறா? அது என்ன விதத்துல வந்து அந்த இவ்வளவு நேரம் நம்மள உயிரை எடுத்தாங்கல்ல. ஆமா கரெக்ட். அதே மாதிரி நான் ஒண்ணு சொல்லணும், அவனுங்க எல்லாருமே போலீஸ் சரியா, லியோ இத்தனால இது யாரு விக்ரம் அவங்க எல்லாமே எக்ஸ் காப்பு இதுதானே சரியா. ஆனா நம்ம லியோ யாரு இத்தனை நாளா கொலை பண்ணின்னு ட்ரக் மாஃபியா பண்ணின்னு இருந்தவரு, அவன் தங்கச்சியை கொன்னதுனால வெளியே வந்தான் சரியா. கிட்டத்தட்ட ரோலக்ஸோட இல்ல ஆர்த்தர் நான் சொல்றேன், இந்த இடத்துல கமலை கொண்டு வந்திருக்கு, நீ அமர் கேரக்டராச்சும் கொண்டு வந்துருக்கு. அமர் கேரக்டர் கூட கொண்டு வந்திருக்கலாம். ஆமா, நீ அமர் கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா டூ டார்க் கேரக்டரா இருந்துச்சு லியோல. கேரக்டர்லாம் நல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல பொட்டன்ஷியல் உள்ள கேரக்டர். ஆனா அவனையும் கொண்டு போயிட்டு திடீர்னு அவன் யாரையா பார்த்து தங்கச்சி யாருங்க அமர்னா? அமர்னா ஃபர்ஸ்ட் பர்சன் தான். விஜய் இதுல செம்மையா இருந்தா, இது மாதிரி யாரு என்று தெரிகிறதா அப்படின்னு யாரா இருந்தாலும் வைடா கொண்டாவனே அவன் போயிட்டு நானா தான் வச்சிருப்பேன். சரி நம்ம ஆண்டவர் திட்டவன் ஆண்டவர் பாவம் வாய்ஸ் நோட்லாம் வாட்ஸ்அப்ல. சரி அதோட படம் இல்ல ஆர்த்தர் பிளிப்ல தான் சொன்னாங்க, கக்கூஸ்ல இருந்து வாய்ஸ் நோட் கொடுத்துருக்காப்ல, எங்க அண்ணன் சிம்பு கொடுத்தாங்க இந்த ஒவ்வொரு திட்டது நானும் கேக்குறேன். ஒபினியன் ரிஜெக்ட் கக்கூஸ்ல உட்கார்ந்து பேசுற மாதிரி தான் இருக்கு வாய்ஸ். ஏது எனக்கா? இல்லடா இவன் ஆனிக்கணும் ஆனிக்கு நீ ஏன் வந்து ட்ரை பண்ண நினைக்கிறேன் புதுசா. ஓகே ஓகே கீப் கோயிங் ப்ரோ, நல்லா பண்ணுங்க. சரி இதோட படம் முடியுதா? இறுதி கருத்தை சொல்லி முடிங்கடா. எனக்கு என்னோட இறுதி கருத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். எனக்கு வந்து இது வந்து எல்சியூவை வந்து ரொம்ப திணிச்ச மாதிரி இருக்கு இந்த படத்துல. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் ரொம்ப ஆர்டிபிஷியலா கொண்டு வந்த மாதிரி இருக்கு. இது எல்சியூவா இல்ல ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவியா இருந்துச்சுனாலே உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனா விஜய் ரியலி ஹேட் இட். எனக்கு உண்மையிலே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாஸ்டருக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச படம்னா அது இதுதான் விஜயோட படத்துல. மாஸ்டர், கில்லி, அதுக்கப்புறம் தான் எனக்கு லியோ தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் தியேட்டர் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் சொல்றது என்னன்னா, என்கிட்டயும் வந்து கருத்துக்கள் இருக்கிறது. என்னன்னா இந்த எல்சியூ கான்செப்ட் வந்து லோகேஷோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கிளவுட் பண்ணிடுச்சா என்னன்னு தெரியல. ஸ்கிரீன் பிளே எழுதும் போது எல்சியூல பண்ணணும் கேட்டு
டேய் நான் சொல்லியே முடிக்கலடா, நான் மியூட்டை போட்டு பேசிட்டு இருக்கேன்டா. நீ சொல்லவே இல்லடா. அதுதான் இது மாதிரி லோகேஷ் வந்து ஸ்கிரீன் பிளே எழுதும்போது இந்த எல்சி கொண்டு வரணும்னு சொல்லி அந்த எல்லாம் ஓகே. ஆனா அந்த இன்டர்வியூல வந்து லோகேஷ் சொன்னது என்னன்னா 100% என்னோட படமா இருக்கும், இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு, என்ன வேணா பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அவன் 100% வந்து எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல. விக்ரமுக்கு எப்படி கமல் வந்து 100% கொடுத்து அவன் எடுத்தானோ அந்த அளவுக்கு இவன் எடுக்கல. ஸ்கிரீன் பிளேல வந்து நல்லா போட்டோ விட்டான். நிறைய இடத்துல வந்து கமர்ஷியல் என்னமோ ரொம்ப மாஸ்டரை விட நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹீரோக்காக எடுத்த மாதிரி 100% தலை விஜய் படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நிறைய இடத்துல. பட் வந்து இது வந்து கேவலமான படம், கிரிஞ்சு படம். நம்ம கடைசியா வந்து துணிவு வலிமை அளவுக்கு கேவலமா இல்ல, நல்லா இருந்தது இந்த படம். இங்க பாரு, அதுதான் வந்து பெஸ்ட் ஒன். பட் லியோக்கு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கொடு, தேவையில்லாம் தலை ஜுண்ணி எல்லாம் பிடிச்சி இழுக்காது. அதான்டா அது 2-3 இதுல பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னா விஜயோட ஆக்டிங். நம்ம அவனோட கரியர்லயே வந்து நல்ல நிறைய ரியாக்ஷன் வேரியேஷன்ஸ் காமிச்சு நடிச்ச படம் தான் லியோ தான் நான் பார்த்தது இல்லை. அது ஒண்ணு. அப்புறம் பெஸ்ட் இன்னொன்னு என்னன்னா பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தது 2-3 இடத்துல. ஹைனா சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது, எல்லாம் ஹைனா வர சீன் எல்லாமே நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சாண்டி பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது, அது ரொம்ப சின்னதா இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தான் அது. அப்புறம் நம்ம ரொம்ப அதிசயமா சர்ப்ரைசிங்லயே நம்ம குருபாயும் நல்லா பண்ணியிருந்தாரு, 2-3 இடத்துல வந்து குருபாய் நல்லாவே பண்ணியிருந்தாரு. நிறைய கேரக்டர்ஸ் வேஸ்டட் தான், மோஸ்ட்லி சஞ்சய் தத் அண்ட் அர்ஜுன் எல்லாம் நிறைய வேஸ்டட் தான். ரொம்ப மைனஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த பிளாஷ்பேக் சீன்ல இவங்க யூஸ் பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா தான் இருந்தது. கதை எல்லாமே ரொம்ப அந்த கான்செப்ட் எப்படி சொல்றது ரீசன் வந்து ரொம்ப கிரிஞ்சா இருந்தது, பழைய கிளீஷேடு ரீசனா இருந்தது அது. அப்புறம் வந்து வேற எதுவும் பெருசா இல்ல. வேற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இதை தவிர வந்து படத்துல இல்லை. ரிவ்யூவாவே சொல்லிட்டேன், படம் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலாமா அப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம், விஜய்க்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. டைம் வந்து டிக்கெட் இருந்துச்சுன்னா போய் பாருங்க, அவ்வளவு. எல்லாம் இந்த இவங்க சொல்லுங்க ப்ரோ பைக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ படத்தை பாருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். விஜய் நல்லா பண்ணிருக்காரு. சரி ஓகே, ஹானிகிங்ஸ் டைம் ஆகாதீங்க. நான் என்ன சொல்லணும்னா படம் கிரேக் ஆஃப் பண்ணிடுறேன், அப்படியே கிரேக் ஆஃப் பண்ணி. டேய் என்னன்னா படம் ஃபுல்லாவே நான் என்ஜாய் பண்ணேன்டா, ஓகேவா. எனக்கு பிரச்சனை வந்த இடம்னா தேவையில்லாம மரியம் ஜார்ஜ் உள்ள அந்த நெப்போலியன் கேரக்டர் உள்ள கூட்டிட்டு வந்து அந்த அந்த தேவையில்லாத அந்த கைதி கனெக்ஷனும் எல்சியூ கனெக்ஷன் கொடுக்குறேன்னு கொடுத்தது தேவையில்லாம பண்ணது, அது மட்டும் தான். இது பிளாஷ்பேக் எனக்கு லைட்டா பிரச்சனை, சரியா. நீ எனக்கு அத அந்த என்ன சொல்றது அந்த டான்ஸ் அந்த நாரடி தான் வர காட்டுறதுக்கு பதிலா பாட்டை பின்னாடி போட்டுவிட்டு நீ மாண்டேஜா இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அது வந்து நீ பார்த்தா வச்சுக்கேன் அத்தனை டான்சர்ஸ் இருப்பானுங்க. ஆனா இவனுங்க என்ன சொல்றானுங்க, இது வந்து போட்டிக்காகவே எடுத்த ஒரு டான்ஸ், ஆல்மோஸ்ட் 1000 ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆடினானுங்களாம், போட்டிக்காகவே எடுத்தது. யார இல்ல அது ரொம்ப அவ்வளவு உட்காரவே இல்லடா பாட்டு, அந்த நேரத்துல வந்து தேவையே இல்லாததான் தோணுச்சு. இதுல வேற சென்சார் நடுவுல புண்டு விளையாண்டுட்டானு இரு, கடைசியா நான் சென்சார் வரேன் புண்டாமனுங்களா இருக்குடா உங்களுக்கு இருக்குடா. இல்ல ஆனிகின் பேசுறதுனால சென்சார் எல்லாம் பயப்பட போறாங்க. அச்சோ அவரா, ஐயோ அவரு சிம்பு ஃபேனுங்க அவரு, ஐயோ பைத்தியங்க. என்ன இந்த மாதிரிலாம் எதாச்சா எனக்கு நீ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கமல் கேரக்டர் இந்த விக்ரம் கேரக்டரை பேசுறதுக்கு பதிலா நீ அமர் வந்து பேசுறான், இந்த மாதிரி நான் உன்னை ஹண்ட் பண்ண போறேன்னு சொல்றான் அப்படின்னாக்க சரி லியோவை வந்து அமர் ஹண்ட் பண்ண போறான் அப்படின்னு இருந்துச்சுன்னா செம்மையா இருந்திருக்குமே எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. சரி நீ எல்சியில கொண்டு வச்சிருந்தீங்கன்னா அவனை காமிச்சிருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதுக்காக அது இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ நீ சொன்ன விஷயம் தியரியா கரெக்ட். ஆனா ஸ்டோரி அவன் எழுதுனது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வேற ஒரு ஸ்டோரி எழுதி வச்சிருந்தான், ஓகேவா. அது அடாப்ஷனா எழுதி வச்சிருக்கான். அத வந்து இப்ப இன்னும் இது நீ சொல்ற மாதிரி வேற ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அதுல பண்ணணும்னு வச்சுக்கேன், ரொம்ப பேக் ஃபயர் ஆயிடும் படம். இதுல எப்படி பேக் ஃபயர் இதுல எப்படியும் நீ சீக்வல் கொண்டு வர போறேன்னு தெரியுது. அவன் சொன்னது ஒண்ணு ஆர்த்தரு, அதே மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன் பாரு. கமல் போன் பண்ணாம ரோலெக்ஸ் போன் பண்ணி ஒன்னாலதான்டா எனக்கு வர வேண்டிய ஷிப்மெண்ட் எல்லாம் நின்னு போச்சு,
நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றது கூட கிரிஞ்சு நல்லா தானே பண்ணாதீங்கடா, இருக்கும். விடுங்கடா. இல்ல 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 ஓஹோ தக்கிமிச்சி உனக்குள்ள இருக்க அணில் பேசுது ஆள்கள். தக்கிமிச்சி ஒண்ணு இல்ல. ரோலெக்ஸ் போன் எடுத்து சொல்றானா, ஒன்னால தாண்டா என் ஆள் செட்டு போனா அப்படிங்கிறாளாம். எப்படி இருக்கும்? பொம்மால தேட்டர் சிரிச்சிருக்கும். இது ஆண்டவர் போன் பண்ணானே இந்த ஆர்த்தர் வந்து மூளையும் எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு ஆண்டவர் வயசுல கேட்டோன்னு எனக்கு செம்ம சந்தோஷம். என் தலைவர் மாசா இருந்தாண்டா. அந்த குரலே ஒரு தனி சுதுரா. அது கமல் குரலே வந்து ஒரு தனி இதுரா. என்னதான் வாட்ஸ்அப்ல அமைச்சிருந்தாலும் கக்கூசில உட்காந்து அமைச்சிருந்தாலும் சரிடா, அந்த வாய்ஸே ஒரு தனி இதுரா. ஒரு பவர் அந்த ஒரு வாய்ஸ். அது அந்த சீனு. பட் ஆனா எனக்கு கமல் வந்தெல்லாம் சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீ ஏன்டா இப்படி தேவையில்லாம கனெக்ஷன் கொடுக்குற அப்படின்னு தான் இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஆர்த்தர் வந்து ரொம்ப முட்டு கொடுப்பாரு. ஏத்துக்கவே மாட்டீங்களா கடைசி வரையும்? எனக்கு எல்சி ஃபோர்ஸா இருந்தது. பட் கமல் வாய்ஸ் கேட்டோன்னு எனக்கு சந்தோஷம் தானே. இல்ல இல்ல கமல் பேசுன கரெக்டா இருந்துச்சு. பட் ஆனா நீ கமல் டில்லி டியோக்குன்னு கொடுக்கற கான்சென்ட்ரேஷனை நீ கொஞ்சம் அம்மருக்கு கூடுறான்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு விக்ரம்ல இருந்து இன்னும். சரியா, அதனால சொல்றேன். அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த லோகேஷ் கனகராஜுக்கு இப்ப வருவோம். லோகேஷ் கனகராஜ் பின்னாடி நான் இப்ப நேத்து கூட ஸ்டோரி போட்டிருந்தேன். பின்னாடி இந்த எஸ்மேன் எஸ்ஆர்ன்ட்டு நீங்க பண்றதெல்லாம் செம்ம ஒர்க்கா இருக்கு, நல்லா இருக்கு, எந்த ஐடியா சொன்னாலுமே நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு கும்பல் சேர்ந்துருச்சோன்னு எனக்கு தெரியுது. அவர் பபுள்குள்ள மாட்டிருக்காரு. அதை விட்டு வெளியே வரும். எப்படின்னா நம்ம ஜார்ஜ் லூக்கஸும் மாட்டினாப்ல, ஸ்டார் வார்ஸ் டைரக்டரும் 3வது பார்ட்ல. எபிசோட் 4 இல்ல எபிசோட் 3 எபிசோட் 2 and 3 மாட்டினாப்ல. அப்படிதான் இதாச்சு. அதனாலயே ரொம்ப இதாச்சு அது. அப்புறம் லோகேஷ் கனகராஜுக்கு பர்சனல் ஒரு சஜஷனா கொடுக்குறேன். ரத்னகுமார் கூட சுத்துறது விடுங்க அண்ணே, அவன் மட்டும் வேணாமே. அவன் ரத்னகுமார் தான் எல்லா இன்டர்வியூ போயிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு படத்தை இவ்வளவு தூரம் பண்ணி விட்டது இவன் தான். கூட இன்னொருத்தன் தான் சுத்திட்டு இருக்கான், இந்த ஜில்ஜாங் ஜக்கு டைரக்டர். ஆசுராமா கூப்பிட்டுருக்கணும், நேரம் கூப்பிட்டு தீராஜ் எல்லாம் வேற தூக்கி வச்சு ஓத்துருப்பாரு. ஏன்னா இல்லடா, மூணு டேரக்டர் இருக்காங்க, 3 ரைட்டர் இருந்துமே படம் இப்படி வந்திருக்குன்னா என்னால ஏத்துக்க முடியல. அது ஒண்ணு. அப்புறம் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு படம் சாட்டிஸ்பேக்ஷன் சொல்றேன். சென்சாரு புண்டாமனுங்களை ஏற்கனவே படம் தான் இப்படி ஆயிருக்குன்னு தெரியுது. அப்புறம் ஏன்டா நாரடிதான் வரோம் போட்டு ஓத்துன்னு ஓத்து விட்டீங்க, கர்மம் பிடிச்சவனுங்க. அவ்வளவுதான், நான் கொட்டிட்டேன். சென்சாருக்கு சர்டிபிகேட் மட்டும்தான் கொடுக்கணும். படத்துல போய் நொங்கெடுக்கிற வேலை எல்லாம் இருக்கவே கூடாது. நீ எனக்கு ஆர் ரேட்டட் கொடுக்குறியா, சாரி ஏ கொடுக்குறியா, யூஏ கொடுக்குறியா, இல்ல யூ கொடுக்குறியான்னு தான் இருக்கு. சர்டிபிகேட் மட்டும் தான் கொடுக்கணும். இதை நீ கட் பண்ணி இதை தூக்குன்னு நீ சொல்லக்கூடாது. அவ்வளவுதான்டா என்னோட. என் குடும்பத்துல வந்து குழப்பத்தை உண்டாக்குன இந்த ரெக்கார்டிங்க்கு நன்றி. சரியா, முடிச்சுக்கலாம். எல்லாரும் வந்து ஃபினாலேல போயிட்டு எல்லாம் கொஸ்டினை கேளுங்க. அடுத்த வாரம் ஃபினாலே ரெக்கார்டிங். நீங்க என்ன தேதினா அக்டோபர் 20. ஸோ 7 நாள்ல வந்து அடுத்த ரெக்கார்டிங் பண்றோம். ஸோ எல்லாரும் போயிட்டு மரியாதையா கொஸ்டினை கேளுங்க. கொஸ்டினை கேட்கல அப்படின்னா ஆனக்கின் ஒரு லூசு பூதி என்று நாங்க முடிவு பண்ணுவோம். ஏன்டா என் சாமான பிடிக்கிறீங்க, விடுங்களே. அவ்வளவுதான். இது நல்லா இருக்கு. கருமண்டா என்ன